திருச்சிற்றம்பலம். தல நீரை கனிய புன்முடவள் போரி கப்பிய கரி முகன் அடித்தேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேவும் அத்தமும் மதியம் வைத்திடும் அரண்மகம் மற்பொருதிகள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய முகப்போனே முப்புறம் எரிசு அச்சிவனுரை மச்சது பொடி செய்த அதிதீரா அத்தியரது கொடு சுப்பிரபணிபடும் அப்புணம் அதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணவருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ இந்தாகுலமான வீதித்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் படித்த புகழியர்கோன்களை போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அணிந்த வீரானடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி திருவாதகுரர் திருத்தால் போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய வல்லல் வைத்தியநாத சுவாமி பெரும் கருணையினாலே நாம் திருச்செந்தூர் புராணத்தில் வள்ளியம்மை திருமண அத்தியாயம் பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அதை பற்றி சிந்திப்பதற்கு திருவர்களும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியுள்ளது. சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தை உற்று என்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்து விட்டது இவ்வுடம்பே என்று அற்புதமாக அருணைநாத பெருமான் கூறுகின்றார். சந்தர அலங்காரத்தில் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வேல், அந்த வேலினை வைத்து முருகப்பெருமான் அந்த கிரௌஞ்ச மலையை குடைந்து மாயையால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வீரபாகு தேவர் போன்ற வீரர்களை எல்லாம் மாயையாக விளங்கக்கூடிய சூரபுத்மன், அவருடைய தம்பி சிங்கமுகாசுரன், அப்புறம் ஆறுகாசுரன் மாயையாகி மறைந்து மறைந்து கிரௌஞ்ச மலையில் இருந்து எல்லாவற்றையும் மயக்கி வீரபாகு போன்றவர்களை எல்லாம் மயக்கி அங்கே வைத்திருந்தான் கிரௌஞ்ச மலையில். அப்பொழுது சாமி தன் கையில் வைத்திருந்த வேலை கொண்டு, வேலை ஒண்ணு சொல்லியாச்சுன்னா அதை போய் செஞ்சு முடிச்சுட்டு வந்து நிற்கும் சாமி கிட்ட. அப்படி கிரௌஞ்ச மலையை தொலைத்து தாரகாசுரனை அழித்து வீரபாகு போன்ற தேவர்களை எல்லாம் மறுபடியும் உயிர்ப்பித்து அத்தனை வரையும் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டியது முருகப்பெருமானுடைய அந்த திருக்கைவேல். அது இந்த இடத்துல சொல்றாரு, கிரௌஞ்ச மலையை தொலைத்த கை வேலானது மன்ன கடம்பின், அப்படி அந்த வேலினை உடைய பெருமானே, அந்த கிரௌஞ்ச மலையே தொலைத்த வேலுடைய அந்த வேலினை உடைய பெருமானே, மார்பில் கடம்ப மாலையை அணிந்திருக்கக்கூடிய பெருமானே. முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த மாலை எதுன்னா கடம்ப மாலை. கடம்ப மாலை பார்த்துருக்கீங்களா? மலரா கடம்ப மாலை பார்த்தது இல்லையா? மதுரைக்கு போனீங்கன்னா நிறைய விற்பாங்க. இந்த பந்து மாதிரி இருக்கும் கடம்ப மாலை. அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த அந்த கலர்ல இருக்கும். அந்த மஞ்சள் கலரா கொஞ்சம் இதா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி கடம்ப மலர் வந்து ரொம்ப சிறப்பு. மதுரையே கடம்ப வனமா தான் இருந்தது. அந்த கோயில் ஆரம்பத்துல சிவலிங்கம் மட்டும் மூலமாய் என்றும் முளைத்த லிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் என்று பாடல்கள் கூறுவதற்கு இணங்க அந்த கடம்ப வனத்துல சாமி மட்டும் சிவலிங்கம் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பின்வரும் சந்ததியர்கள்லாம் எத்தனையோ மன்னர்கள் எல்லாம் கோயில் எழுப்பினார்கள். ஆரம்பத்துல அது கடம்ப வனமாகத்தான் இருந்தது. சிதம்பரம் வந்து தில்லைவனமாக இருந்தது, தில்லைவன காடாக இருந்தது. அதுக்கப்புறம் சாமி வந்து இவங்க 2 பேரும் நடனம் ஆட செய்து அது தில்லைவனம் எப்படியா மாறியது, அப்படியே சிதம்பரமாக மாறி. அதே போல இந்த கடம்பவனமும் கடம்பவனம் வந்து இது மதுரையாக மாறி கடம்பவன புராணம்னே இருக்கு.
திரு ஆலவாய் புராணம், கடம்பவன புராணம், மதுரை மாநகர் புராணம்னு அப்படி நிறைய இருக்கு. மதுரைக்கு நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு. அப்படி கடம்ப மாலையை அணிந்திருக்கக்கூடிய பெருமானே என்று இந்த இடத்துல சொல்கின்றார். அன்ன கடம்பின் மலர் மாலை மார்ப, இந்த மார்பில் அணிந்திருக்கக்கூடிய பெருமானே, மௌனத்தை உற்று வாங்க சார், வாங்க சார், மெசேஜ் பார்த்துட்டீங்களா? சரி. அப்படி மௌனத்தை உற்று பெருமானே என்னை நீ என்ன செய்தாய் என்று சொன்னால், எல்லாவற்றையும் கடந்த மௌன நிலைக்கு என்னை அழைத்து சென்றாய். 12 ஆண்டுகள் ஊனை வெறுத்து உடலை வெறுத்து என்னை உன்னை நினைக்குமாறு செய்தாய். அந்த மௌன நிலையை எனக்கு கொடுத்தாய் அப்படின்னா, மௌன நிலை வந்து சாதாரணமா வராது. நீங்க ஒரு நாள் நீங்க மௌன வரதை இருந்து பாருங்க, ஒரு நாள் இருந்து பாருங்களேன், என்ன ஆகுது மட்டும். எத்தனை போன் அப்பதான் ரொம்ப போன் வரும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு நாள் இருக்கணும்னு நினைச்சேன். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எந்த போனை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது போன் வந்துட்டே இருந்துச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. வீட்டுல மௌனம் வருதுன்னு சொல்லல, தம்பி கடைக்கு போயிட்டு வா அப்படின்னாங்க. அப்படின்னு வாயில குளக்கிட்ட வச்சிருக்க போவேன் அப்படின்னா கேட்கும். யாரும் மௌனம் வருது அப்பயாவது சொல்லணும். ஏன்னா மௌனம் இருக்க ஆரம்பிச்சாச்சு, இப்ப பேசவும் முடியாது அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு போற என்ன வந்து அப்படின்னு பிடிக்க முதல்ல போய் வாங்கிட்டு அப்படின்னாங்க. நல்லதா போச்சு, ரூபாய் கையில கொடுத்தாங்க. போயிட்டு வந்துட்டேன். வந்து மறுபடியும் பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. மாறி மாறி பேச்சு கொடுக்க கொடுக்க இப்ப என்னதான் செய்யறோம் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சாச்சு. நம்ம எல்லாம் மௌன விரதம் இருந்து என்ன செய்ய போறோம்னு தெரியல. அந்த அளவுக்கு மௌன விரதம் இருப்பது சாதாரண விஷயம் கிடையாது. மௌன நிலையை அடைவது இறைவனுடைய கருணை இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது. இப்பதான் முதல்ல அந்த பாட்டை சொல்ல. அப்படி அருணைநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் என்ன அப்படின்னா, நாவில் ஓம் என்று எழுதுவதற்கு முன்னாடி 12 ஆண்டுகள் சும்மா இரு சொல்லற அப்படின்னு ஒரு வார்த்தை தான் உபதேசம். ஞானிகளுக்குலாம் ஒரு உபதேசம் வந்து அவங்க வாழ்க்கையே மாத்திரும். அருணைநாத பெருமானுக்கு அவங்க அக்கா வந்து நானும் ஒரு பெண் தான், அடுத்த நிமிஷமே அவர் மாறிட்டாரு. அது மாதிரி அருணைநாத பெருமானுக்கு சும்மா இரு சொல்லற அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு முருகப்பெருமான். சொல்லற சும்மா இரு. யாராவது சும்மா இருக்க முடியுமா? இப்ப உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளங்க, நீங்க உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா நீங்க சும்மா இருக்கணும் அதான் வேலை அப்படின்னா யாராலையும் இருக்க முடியாது. நீங்க எங்க வைக்கோங்க, சும்மா மட்டும் யாராலுமே. அப்படி சும்மா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, இறைவனை தியானித்தால் ஒழிய நம்ம சும்மா இருக்க முடியாது. அப்படியே மனம் ஒன்றி இறைவனை தியானித்தால் நம்ம சும்மா இருக்கணும். அப்ப நீங்க இறைவனை வேண்டி அந்த மௌன நிலையில் இருக்கும்போது ஆண்டுகள் பல கடக்கும், அது கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி உடனே கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இறை சிந்தனையில இல்லைன்னு அர்த்தம். இப்ப கண்ணை மூடி இறைவனை தியானிக்கும் போது நேரம் போறது தெரியாது, மணி போறது தெரியாது. நாங்க எல்லாம் ஒரு தென்மலைக்கு பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கு, மலை மேல. தென்மலை கோயிலுக்கு பக்கத்துல மலை மேல ஏறணும். அப்ப நாங்க எல்லாம் யாரு அதிக நேரம் தியானம் பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் வரிசையா உட்காந்துருந்தோம். அந்த முருகன் கோயில் போயிருந்தோம். எல்லாம் வரிசையா உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நேரம் உட்கார முடியுமோ உட்காருங்க, நம்ம மதியம் தான் போக போறோம், சாப்பிட்டுட்டு தான் போக போறோம், அவசரம் இல்லை, பாராம நிதானமா தியானம் பண்ணுங்கன்னாங்க. எல்லாம் வரிசையா உட்காந்தாச்சு. 5 நிமிஷம் அடியில் உட்காந்துருந்தேன். லேச அப்படி கண்ணை திறந்து பார்த்தேன், பக்கத்துல யாராவது எதிர்த்துட்டாங்களா? ஒருத்தர் எதிர்க்கிறவா தெரியல. நம்ம எல்லாம் தியானம் பண்ணி அப்படியே மறுபடியும் கண்ணை மூடிட்டேன். இப்படி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தேன், மறுபடியும் யாரும் எதிர்க்காம இருந்தாங்க. அவங்க எல்லாம் தவறுநிலையில கூடுனவங்க, நமக்கு ஒரு தவறும் இல்லை அப்படின்னு பார்க்க எல்லாம் ஒரு சிறவை பார்த்தீங்கன்னா குமார் சார் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் 1 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. பஞ்சாயத்து வேலை பார்க்குறாங்க. குமார் சார் வருவாங்கல்ல நம்ம கோயில்ல, பார்த்தது இல்லையா? பார்த்தது. அவங்க காலையில வருவாங்க, காலையில இரவும் வருவாங்க 1 நேரம். அவங்க கொஞ்சம் நல்லா தியானம் பண்ணுவாங்க. சரி, அந்த தியானம் பண்றது கூட இறைவன் அருள் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா தியானம் பண்ண முடியாது. அப்படி மௌன நிலை வர வேண்டும் என்றால் இறைவன் அருளை தவிர நாம் அது மௌன நிலையில் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் இந்த மௌன நிலை உற்று அப்படின்னாரு. மௌன நிலை உற்ற வேண்டும் என்றால் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும். ஆகையினாலே அருணைநாத பெருமானுக்கு சும்மா இரு சொல்லற என்று சொன்னதுமே 12 ஆண்டுகள் கண்ணு மூடினாரு, 12 ஆண்டு ஓடிடுச்சு.
இப்ப திருமண மௌன நிலையில இருந்தாரு. அவருக்கு அண்ணன் அந்த தவம் கலைஞ்ச நேரத்துல ஒரு பாடல் எழுதினார். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப திருமண பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஆண்டுக்கு ஒரு பாடலாக எழுதினார், 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி சொன்னாலும் உண்மையிலே என்ன நிலை அப்படின்னா, அவர் எழுதும் போது தியானம் கலைந்த நேரத்துல ஒரு பாடல் எழுதிடுவார். அது ஆண்டுகள் கிடையாது. அது நம்ம குறிப்பிட்ட ஆண்டுகள்னு சொல்ல முடியாது. எப்பெல்லாம் தவம் கலையுதோ அப்பப்பெல்லாம் ஒரு பாடல் எழுதுறார். அது இரவு பகல் அற்ற இடத்துல இருந்து அவர் பாடியிருக்காரு. அது இரவு பகல் அற்ற நிலைன்னா அங்க ஓங்கி ஒடுங்கி ஓங்கி ஒடுங்கி நின்ற உத்தமரது உள்ளம் அங்கு நமனும் அங்கில்லை இராப்பகல் இல்லை என்று கூட திருமணதேவனார் சொல்றாரு. அங்க எதுவுமே தெரியாது, இரவு தெரியாது, பகல் தெரியாது. இறைவன் தியானிக்க ஆரம்பிச்சோம்னா இரவு பகல் போறது தெரியாது. அப்படி நமக்கு தெரியுதுன்னா இரவு நமக்கு தெரிய மாட்டாரு. இப்ப நமக்கு தெரியுது, சாயங்காலம் ஆயிடுச்சுங்க, இரவு ஆயிடுச்சு, காலையில விடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்னன்னா நம்ம இறைவனை பற்றி நம்ம உணரலன்னு அர்த்தம். இறைவனை நம்ம நினைக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இரவு பகல் தெரியாது. அதனால் ஓங்கி ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமரது உள்ளம் அங்கு அங்கு யமனுக்கு கூட வேலை கிடையாது. சிவபெருமானை யாரு சிந்திக்கிறாங்களோ, முருகப்பெருமானை யாரு தியானிக்கின்றார்களோ அவர்களை யமன் பக்கத்திலே வரமாட்டார். நமனும் அங்கு இல்லை, இராப்பகல் இல்லை. அப்படி சொல்றாரு பாட்டுல. ஆமா சார். அப்ப அந்த மௌன நிலை வருவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்னா, ஒரு அரை மணி நேரம் முதல்ல இருந்து பார்க்கணும். மௌன விரதம் முதல்ல ஒரு அரை மணி நேரம் இருந்து பார்க்கணும். அப்புறம் 1 மணி நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா, இப்ப ராஜபுரத்துல ஒரு அடியா இருக்காரு, அவர் பேர் அவர் பேர் ஜெயக்குடி தான் அந்த ஐயா பேர். அவர் வியாழக்கிழமை முழுவதும் பேசவே மாட்டார். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு விரதம் இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நைட்டு விரதம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் பிள்ளைகிட்டே பேச ஆரம்பிப்பார். அது வரைக்கும் பேசவே மாட்டார். வியாழக்கிழமை குரு நாள் அப்படிங்கிறதுனால அந்த ஐயா அப்படி ஒரு நிலையா இருப்பார். ஒரு சில பேர் வைத்துக்கொள்றது தான். அவர் பிள்ளைங்க எப்படி இன்னைக்கு அப்பா பேச மாட்டாங்க அப்படின்னு அவங்களும் எப்படி இருப்பாங்க, பேச்சு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல வழக்கத்தான் என்ன செய்வாங்க, ஆமா சும்மா நீங்க மௌனம் சும்மா 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 பேசுங்கம்மா, சும்மா மௌனம் என்னப்பா அப்படி இருக்கக்கூடாது. நிலை எல்லாவற்றையும் கடந்த இல்லையா மௌன நிலை உற்று அப்படின்னு. அப்படி மௌன நிலை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு அப்படி இருந்தா இறைவனை நினைந்து உணரலாம். இல்லைன்னா உணர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப எப்படி நினைக்கணும், எப்படி உணரணும், எப்படி உள்ள வாங்கி கொள்ள வேண்டும். எப்பவுமே திருக்கோயிலுக்கு வரும்போதெல்லாம் சாமி அப்படி உற்று பார்த்து அவரை உணர்ந்து உணர்ந்து உள்வாங்கி கொள்ள வேண்டும். அந்த மூத்தத்தை வாங்கி உள்ள வாங்கி அதை அப்படியே மனப்பாடம் பண்ணணும். எப்படி மனப்பாடம் பண்ணாதான் மனசுக்குள்ள தங்குது, எழுதானே மனப்பாடம் ஆகுது. அது போல மூத்தத்தை மனசுக்குள்ள வாங்கி 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 அதை நாம கையில, அதுதான் நம்மளை எந்த நிலைக்கு கொண்டு போவோம், நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம். அப்படி எல்லாம் ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்துடும், இறைக்குணம் நமக்கு வர ஆரம்பிச்சு. சாமி எப்படி நிர்குணனாக விளங்குகின்றாரோ அதே நிர்குணம் நமக்கும் வந்துவிடும். அப்ப நிர்குணன் அப்படின்னா குணம் இல்லாதவன் அர்த்தம். அப்ப சாமி குணம் இல்லாதவன் ஆயிருமா? ஒரு பொருளுக்கு குணம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அந்த பொருளே இல்லைன்னு ஆயிரும். இப்ப சிவபெருமானுக்கு குணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப சிவபெருமானே இல்லைன்னு ஆயிரும். அப்ப என்ன சொல்லுவாங்க, நம்ம சமயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாமிக்கு 8 குணம். அந்த 8 குணம் இந்த உயிர்களுக்கு பதிமையானால் அதுதான் நமக்கு முக்தி என்று நமது அருளாளர்கள் சொல்றாங்க. எப்படி சாமிக்கு 8 குணம் இருக்கின்றதோ நமக்கு எத்தனை குணம் இருக்கு, முக்குணம் இருக்கு. முக்குணம் இருக்கிறதுனாலதான் நாம உயிர் என்கின்ற நம்ம ஒரு பொருளா இருக்கோம். சாமிக்கு 8 குணம் இருக்கிறதுனாலதான் அவர் சாமியை ஒரு பொருளா நம்ம சொல்றோம். சாமி எப்படிப்பட்ட பொருள், மெய்ப்பொருள். நாம பொய்ப்பொருள். மெய்ப்பொருள் தான் இறைவன் நம்ம உள்ள இருக்கிறதுனால நம்மளுக்கு மெய்யின்னு பேர். இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர். இது பொய்யான உடம்பு தான். யானை போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய்கிறார். இந்த உடம்பு பொய் தான். ஆனா உள்ள ஈசன் குடிகொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இந்த உடம்புக்கு என்னன்னு பேரு, மெய் என்று. மெய் வாய் கண் மூக்கு செவிங்கிறோம்ல, அப்படி இந்த உடம்புக்கு என்னன்னு பேரு, மெய்யின். அப்ப நிர்குணன் அப்படின்னா குணம் இல்லாதவன். அந்த நிலைக்கு நம்ம இறைவனை ஒன்றி தியானித்தால் நம்மளும் அந்த நிர்குணனாக ஆகிவிடுவோம்.
சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே அப்படிங்கிறாருல மாணிக்கவாச பெறுவான். அப்படி நம்ம சிவம் ஆக்கினாலும் கூட யார் ஆளணும் நம்மள? சாமி தான் நம்மள ஆளணும். முக்தி காலத்திலையும் நம்மள சாமி தான் ஆளணும். கேவல நிலையும் நம்மள ஆண்டாரு, இப்பயும் நம்மள ஆண்டுகிட்டு தான் இருக்காரு. இனி முக்தி காலத்திலையும் நம்மள அவர் தான் ஆளணும். அவரை விட்டா நமக்கு கதி கிடையாது. அவர் நாம கூட இறைவனை மறந்துடுவோம், சாமி நம்மளை மறப்பதே இல்லை. இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் ஆகாது. இந்த ஒரு வார்த்தையை படிச்சுட்டு ஜி போப் என்ன பண்ணாரு, அப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிறிஸ்டின் மதத்தை போதிக்க வந்த ஜி போப் இந்த ஒரு வரிக்கு நம்ம கூட சர்ச்சுக்கு வாரத்துக்கு ஒருக்கா தான் போறோம், இங்க கண்ணை மூடி முழிக்கல கூட இறைவன் நினைக்கிறாங்களே, அப்படி ஒரு சமயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சமயத்துக்கு அவ்வளவு உயர்வு. கண்ணை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், நம்மளை விட்டு நீங்குவதே இல்லை. சாமி நம்மளை விட்டு நீங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, எப்பா ஒரு 5 நிமிஷம் நான் வெளியே போயிட்டு வரேன்னு நம்ம உயிரை விட்டு வெளியில போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன ஆயிடுவோம்? சவமாயிரும். சிவன் வெளியில போயிடுச்சுன்னா நமக்கு சவம்னு பேரு. சிவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மதிப்பு. சிவன் வெளியில போயிடுச்சுன்னா இதுக்கு மதிப்பு கிடையாது. இதுக்கு சவம்னு பேரு. சவப்பட்டி எப்படிங்க தூக்க போறீங்க கேட்காங்கல்ல, அப்படித்தானே கேட்காங்க. சவப்பட்டி தானே, உயிர் போயிடுச்சுன்னா சவ போயிடு. அப்படி நிர்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன். அப்படி இறைவனை தியானிக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன நான் மறந்துட்டேன். என்னை மறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இறந்து விட்டது இந்த உடம்பு. இப்ப ஞானிகள்லாம் இறைவனை நோக்கி தியானிக்கும் போது அவங்க தன் உடம்பை மறந்துடுவாங்க. அது வரைக்கும் என் உடம்பு பற்று வைத்துக் கொண்டிருந்த இந்த உடம்பு மேல உள்ள பற்று அவங்கள்ட்ட இருந்து நீக்கணும். அப்படி நீங்கினதான் ஈசனை அடைய முடியும். அதாவது யான் எனது என்கின்ற செருக்கு யார் நீக்குகின்றார்களோ அவர்களே யார் எங்க போக முடியும்? சாமி கிட்ட போக முடியும். நான் எதை சொல்லுவோம்? என்ன மாதிரி ஒரு யார் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. நான் எத்தனை திருக்கோயிலுக்கு எல்லாத்தையும் கூட்டு போயிருக்கேன் தெரியுமா? இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு இடத்துக்கு போக முடியாது. நான் இல்லாம எந்த காரியம் நடக்காது அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம இல்லைனாலும் சாமி இன்னொரு ஆளை வச்சு என்ன செய்வாரு, அந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நான் ஒருத்தன் தான் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அடிப்போம். நம்ம இல்லைனாலும் சாமி யார மூலியமாவது என்ன செய்வாரு, அந்த பணியை செய்ய வச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்மளாம் ஒரு பொருளா, நம்மளை கூட ஒரு பொருளா மதிச்சு சாமி இந்த திருக்கோயிலுக்கு வழிபாடு பண்ண வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம வழிபாடு செய்யணும். நம்ம போனாதான் எல்லாம் நடக்கும் நம்ம நினைக்க கூடாது. கொஞ்சம் வித்தியாசம். அப்படி சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த முனைப்பெல்லாம் நமக்கு வரும். நம்ம போய் தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற நினைப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சிடணும். நான் என்கின்ற அகப்பற்றும் எனது என்கின்ற புறப்பற்றும். எனதுன்னு என்ன சொல்லுவோம்? என் வீடு, என் சொந்த பந்தம், என்னுடைய பேனா, என்னுடைய வீடு அப்படின்னு நம்ம சொந்தம் கொண்டாடுறோம்ல, இது பூராமே எனது. இந்த பற்றையும் ஒழிக்கணும். நான் என்கின்ற அகப்பற்றையும் எனது என்கின்ற புறப்பற்றையும் ஒழித்தால் ஒழிய நாம் என்ன செய்ய முடியாது? சாமி கிட்ட போக முடியாது. இப்ப அருளாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே கண்ணை மூடி இறைவனை தியானிக்கும் போது இப்ப இது என் உடம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உயிர் எங்க இருக்கு? இந்த உடம்புக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம உயிரானது உடம்புக்குள்ள மட்டும் இருக்கா, வெளியில இருக்கா? தெரியுமா சார்? உயிர் உள்ள மட்டும் கிடையாது, நமக்கு வெளியில இருக்கு. நம்ம உயிர் எது வரைக்கும் அப்படின்னா, நீங்க எங்க வரைக்கும் இப்ப நீங்க அமெரிக்கா வரைக்கும் நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் உங்களுடைய உயிருடைய வியாபகம் போகும். சாமி எப்படி வியாபகமா இருக்காரோ, எல்லா பொருளையும் கலந்துருக்காரோ, அதே போல இந்த உயிருக்கும் வியாபக பொருள். ஆனால் எப்படி வியாபகம் அப்படின்னா, இது அடங்கிய வியாபகம், அது முற்று வியாபகம். சாமி எப்படிப்பட்டவர்? முற்று வியாபகம். எல்லா பொருளையும் கலந்துருப்பாரு. நம்மளால அப்படி கலக்க முடியாது. நம்ம எண்ணதற்கு நம்ம எந்த அளவுக்கு என்றோமோ அது வரைக்கும் தான் வியாபகம் இருக்கும், அதுக்கு மேல கிடையாது. சாமி அதுக்கு அப்பாற்பட்ட அவர் முற்று வியாபகம், நாம அடங்கிய வியாபகம். அப்படி இருக்கும்போது இந்த ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இறைவனை நோக்கி தியானம் செய்யும் போது இந்த உடம்பு மேல உள்ள பற்றை எப்படி நீக்குவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு பொருளை கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளஸர் கார் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கையில, பாப்பா அதை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னா என்ன சொல்லும்? அப்படிக்கும். கொடுக்க மாட்டேன் அப்படிக்கும். கொடுப்பாப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்க அப்பா புதுசா வாங்கி கொடுத்துருவாங்க, கொடுக்கவே மாட்டேன் அப்படிக்கும். அதை நீ வச்சுக்கிட்டு கொடுக்காது. ஆனா அந்த பிள்ளை இப்படி கையில வச்சுக்கிட்டு இருக்கும், கொடுக்காது. நம்ம பக்கத்துல என்ன கொடுக்கவே கொடுக்காது. கொஞ்சம் லேஸ் அப்படி கண்ணு அசரிச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி கையில பிடிச்சிக்கிட்டே இருக்கும். லேஸ் அசர்ந்ததான் அப்படியே அந்த
கையில் உள்ள பொருள் என்ன ஆயிரும்? நழுவி. அதுபோல ஞானிகள் இறைவனை நோக்கி ஒன்றுபடும் போது இந்த உடம்பானது தூங்கியவன் கைப்பொருள் நழுவியது போல நழுவியது. புரிஞ்சுச்சா? அப்படிதான் இந்த உடம்பு போகும். அது வரைக்கும் நம்ம இந்த உடம்பு மேல பற்று வச்சுக்கிட்டே தான் இருப்போம். சாமியா பார்த்து என்னைக்கு அவரை நினைக்க வச்சு இந்த உடம்ப தன்னிலிருந்து நீக்க வைக்கிறாரோ அது வரைக்கும் இந்த பற்று நம்ம கிட்ட இருந்து. அதுக்கு இறைவனை நல்லா தியானம் பண்ணோம்னா, சாமியை நினைச்சோம்னா அந்த நிலை நமக்கு கிடைக்கும். அது இப்பெல்லாம் நம்ம உடனே முடியாது. அதுக்கு அதிக தவம் செய்யணும், திருத்தொண்டுகள் செய்யணும், அடியார்களோடு இணங்கணும், வழிபாடு செய்யணும், திருமுறைகள் பாடணும், தல யாத்திரை மேற்கொள்ளணும். இத்தனையும் செஞ்சாதான் அது வரும். எடுத்ததுமே என்ன செய்ய முடியாது இறைவனெல்லாம். அதுக்குரிய அடிப்படை பணிகள் தான் நம்ம செய்யணும். சரி, அப்படி சொல்லி என்னை மறந்து இருந்தேன், இறந்து விட்டது இந்த உடம்பு அப்படின்னு சொல்லி அறிஞர் இந்த பாடல சொல்றாரு. நீ அற்புதமா சொல்ற. அப்ப இந்த உடம்பு மேலக்குள்ள பற்று எப்ப நீங்கும் அப்படின்னா, இறைவனை மனம் ஒன்றி அவரை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிலை வரும்போது இந்த உடம்பாது நம்மளை விட்டு நீங்கும். அது வரைக்கும் நீங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அந்நியாத பெருமான் மிக அற்புதமாக கந்தர் அலங்காரத்துல சொல்றாரு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிட போறோம். நம்ம பார்க்கக்கூடிய புராணத்துக்கு என்ன பேரு? திருச்செந்தூர். நீங்க கந்த புராணம் தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய புராணம் என்ன புராணம்? திருச்செந்தூர். ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் வள்ளியம்மையும் முருகப்பெருமானும் பேசி கொண்டிருக்கும் போது திடீர்னு அவங்க அப்பா வந்துட்டாங்க. வேட மன்னனாக வரக்கூடிய நம்பிராஜன் எங்க வந்துட்டாரு? அந்த ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கும் போது வேட மன்னனாக வழங்கக்கூடிய நம்பிராஜன் அங்கே வந்தார். எங்க? அந்த காட்டுக்குள், வள்ளிமலை காட்டுக்குள். தந்தை உறவுடன் வந்த அச்செயலை மலரணி கூந்தல் மங்கை கண்டு உள்ளம் ஞானியலாய் கடப்ப மாலை அணிந்த முதல்வனான முருகனை நீங்கி அழிவில்லா தந்தையின் அண்மையில் அன்போடு சென்று அவ அப்பா பக்கத்துல போய் அப்படி தலை கவிழ்ந்து நின்றாதான் யாரு? வள்ளியம்மை. இப்ப ரெண்டும் காதல் பண்றது யாரு பார்த்துட்டா? அப்பா பார்த்துட்டாரு. உடனே அப்பாவுக்கு முன்னாடி தலை கவிழ்ந்து வள்ளியம்மை அப்படி நின்றான். அப்படி நின்றது என்ன ஆச்சு அப்படின்னா, வெற்றியுடைய வேடர் மன்னன் நின்ற தன் மகளின் நினைவை குறிப்பால் உணர்ந்து கோபத்தோடு வந்தவரு கோபிக்கும் தன்மையை விட்டு கவலை தீர்ந்து பொருந்திய அன்பால் உள்ளத்தோடு உரைக்கிறாங்க. இப்ப சாமி எப்படி இருக்காருன்னா தன்னுடைய வடிவத்துல இருக்காராம். முருகப்பெருமான் ஓரளவுக்கு இவர் வந்து இருக்கிறது முருகப்பெருமான் தான் தெரியுது. யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே யாருக்கும் என்னுடைய மகளை கட்டி கொடுக்க மாட்டேன், முருகப்பெருமானுக்கு மட்டுமே கட்டி கொடுப்பேன் என்று சொல்லி கொண்டிருந்த நம்பிராஜனுக்கு இப்பொழுது வந்திருப்பது முருகப்பெருமான் என்று தெரிந்ததுமே கோபத்தை விடுத்து இப்ப என்ன செஞ்சிட்டாரு? அன்பால் உள்ளத்தோடு உரைக்கலாயினார். என்ன சொன்ன வந்தாரு அப்படின்னா, பழங்குல தெய்வமான வேல்படை குமரவேலே என்று கொண்ட மனக்குறிப்பால் பொருந்த ஆய்வதன் முன் கங்காதர கலந்த உமை மைந்தன் தன் திருவுருவத்தை காட்டத் தொடங்கினார். இப்ப யாருக்கு காட்டினார் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு முருகப்பெருமான் தன்னுடைய திருவுருவத்தை காண்பித்தார். இப்பதான் அவர் உணர்றாரு, ஆக வந்திருப்பது முருகப்பெருமான் என்று. நம்பிராஜனுக்கு யாரு காட்டுறா? முருகப்பெருமான் தன் விஸ்வரூபத்தை காமிக்கிறார். யாருக்குமே முருகப்பெருமான் சாதாரண காட்சி கொடுத்துட மாட்டாரு. ஊசி நுனியில இருந்து தவம் செஞ்சாலும் காட்சி கிடைக்காது. இந்த அளவுக்கு நாம என்ன செய்யணுமா? அரும் தவம் புரிந்தால் மட்டுமே நாம முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவத்தை பார்க்க முடியும். சூரபத்மன் பயங்கர எதிரி. யாருக்கு? முருகப்பெருமானுக்கு பயங்கர எதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முருகப்பெருமான் யாரு? அதை தெரிஞ்சுக்கோங்க. முருகப்பெருமான் சிவபெருமான் வேற இல்ல, அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க புதுசா இருக்கீங்களா அதுக்காக சொல்றேன். முருகப்பெருமான் வேற கிடையாது, சிவபெருமான் வேற. சிவபெருமானா நீங்க குழந்தைய பாத்தீங்கன்னா முருகப்பெருமான், குழந்தை பருவம் தான் முருகன். அப்படி சூரபத்மன் என்ன பண்ணாரு? கடைசி நாள் சண்டை நடக்கும் போது சாமி என்ன பண்ணாரு? அவரு போர் புரிந்து கொண்டே இருந்தாரா? சாமி ரெண்டு வகை கருணை வச்சிருக்காரு. ஒண்ணு அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. அறக்கருணை என்பது அன்பால் திருத்துவது, மரக்கருணை என்பது அடித்து திருத்துவது. இப்ப நமக்கு ரொம்ப துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன கருணை செலுத்துறாரு சாமி? மரக்கருணை செலுத்துறாரு. நம்ம அன்பா திருத்துறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன கருணை செலுத்துறாரு? அறக்கருணை செலுத்துறாரு. இப்ப துன்பம் தாங்க முடியலங்க அப்படிங்கிறாங்களா? அப்ப சாமி எதுன்னு செய்யறாரு? அந்த இதை கொடுத்து நம்முடைய தீவனையை நீக்கிறாரு.
எத்தனையோ பிறவில செய்த தீவினை நமக்கு துன்பமா வருது. அதை வந்து சாமி என்ன பண்றாரு, இந்த மரக்கருணையை செலுத்தி அந்த இதுல இருந்து அந்த தீவினையில இருந்து நம்மள நீக்கிறார். இந்த விஷயம் தெரியாம சில பேர் என்ன செய்யறாங்க, சாமி என்னை இப்படி தண்டிச்சிருச்சுங்க அப்படிங்கிறாங்க. சாமி குற்றம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எல்லாம் நாம தேடி வச்சது. அதனால சாமி என்ன செய்யக்கூடாது, எந்த நிலையிலும் நாம குற்றம் சொல்லவே கூடாது. அப்படி சூரபத்மன் கடைசி நாள் சண்டையில உடனே முருகப்பெருமான் அவருக்கு முன்னாடி வந்து, அது வரைக்கும் யான் எனதுங்கிற செருக்கோடு இருந்த அந்த சூரபத்மனை முருகப்பெருமான் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ஞான கண்ணை முதல்ல கொடுத்தார். ஊனக்கண்ணை நீக்கி என்ன கொடுத்தாரா, ஞானக்கண்ணை கொடுத்து தன்னை தரிசிக்குமாறு செய்தார். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய தவம் இருந்தது. யாருடைய தவம்? சூரபத்மனுடைய தவம் அப்படி இருந்த காரணத்தினால் முருகப்பெருமான் அவருக்கு ஊனக்கண்ணை நீக்கி ஞானக்கண்ணை கொஞ்ச நேரம் கொடுத்தாராம். அந்த கொஞ்ச நேரத்திலே அவர் என்ன பண்ணாரு, அப்படி முருகப்பெருமானுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்த்தாரு. அந்த விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அவன் ஆளக்கூடிய 1008 அண்டங்களும் முருகப்பெருமானுடைய நகைக்கண்ணில் இருந்துதான். முருகப்பெருமான் நகை தெரியும் பார்த்துருக்கீங்களா? இப்ப நம்ம நகை எப்படி இருக்கு, சாமி இப்படி இப்படி விஸ்வரூபத்துல நிக்கிறாரு. அவருடைய நகைக்கண்ணுல ஒரு நுனியில இருந்துச்சா 1008 அண்டங்கள். அப்போ சாமி முழுக்க எத்தனை அண்டங்கள் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 224 கோணங்கள். அந்த 224 கோணங்கள்ல ஒவ்வொரு கோணங்களிலும் எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கும். அத்தனை அண்டங்கள்லையும் அத்தனை உயிர்கள் வாழுது. அத்தனை உயிர்களுக்கும் கருணை புரிகிறார் சிவபெருமான். அதான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நம்ம சாமியை சொல்றோம். எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி உணவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு சாமி. எந்தெந்த உலகத்துலதான் நம்ம வாழ்றோமோ அத்தனை உலகத்துக்கும் கொஞ்சம் கூட ஒரு இதே பார்க்காம எல்லா உயிருக்கும் ஒரே கருணையை தான் இறைவன் செலுத்துறாரு. நாம கூட என்ன செய்வோம், பிடிச்சவங்கிட்ட ஒரு மாதிரி, பிடிக்காதவங்க ஒரு மாதிரி பேசுறோம்ல. சாமிக்கு அந்த மாதிரி கிடையாது. இவர் ரொம்ப நம்ம கிட்ட பேசுறாரு, நம்ம இவர்கிட்ட ஒரு மாதிரி நடப்போம். இவர் நம்ம கிட்ட பேசவே இல்லை, கொஞ்சம் ஒதுக்கி இருப்போம் அப்படின்லாம் கிடையாது. சாமிகிட்ட எப்பயுமே ஒரே குணம் தான். அதே மாதிரி அடியார்களும் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஒரே தன்மையா இருக்கும். பிடித்தவங்க பிடிக்காதவங்கலாம் பார்க்கக்கூடாது. அது மாதிரி அடியார்கள்லாம் எல்லாம் ஒண்ணுதான். இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எல்லாம் கிடையாது. எல்லா அடியாரையும் நம்ம என்ன செய்யணும், மதிச்சு அவங்கள நம்ம வணங்கணும். இவங்க இவங்க சிவ பூஜை எடுத்திருக்காங்க, இவங்க சமய தீட்சை தான் எடுத்திருக்காங்க, சமய தீட்சை எடுத்தவங்கள நான் வணங்க மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? எல்லா அடியாரும் அவதான் சொன்னாரு. அப்போ சொல்றாரு, இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமையை பேணிட்டாரு. நம்ம வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க என்ன செய்யக்கூடாது, திருநீர் ருத்ராட்சம் தணிச்சுட்டா போதும், நமக்கு அவங்க சிவபெருமான். புரிஞ்சுச்சா? அப்படிதான் நம்ம நோக்கம். அப்படி இப்ப விஸ்வரூபத்தை காமிச்சாரு. அவருடைய இதெல்லாம் எங்க இருந்துச்சு, அவர் ஆளக்கூடிய 1008 அண்டங்களும் முருகப்பெருமானுடைய திருவடி அகக்கண்ணில். அதை பார்த்துட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்தாரு. முருகப்பெருமான் அந்த தரிசனத்தை கண்டு முடிச்சு அடுத்த நிமிஷமே அந்த ஞானக்கண்ணை அப்படி எடுத்துருவாரு. எடுத்து பார்த்தது மறுபடியும் அவருக்கு என்ன வந்துருமோ அந்த ஆணவம் வந்துடும். நல்லவேளை நான் முருகரை வணங்கல அப்படின்னு பாறான். அடுத்த நிமிஷம் அந்த ஆணவம் பாருங்க, நல்லவேளை நான் கும்பிடல அப்படின்னு அந்த ஆணவம் விடாதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு நிலையா மாறி 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 கடைசி கடலில் போய் ஒளிந்து மாமரமாக ஆகி தலைகீழ நின்றான். அப்பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய கை வேலினால் தொலைத்து இரு கூறாக ஆக்கி சேவலும் மயிலுமாக ஆக்கினார். சூரபத்மன் இப்பேற்பட்டவர். முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னதுனால அவன் என்ன பண்ணாரு, தூயவராக ஆக்கினான். தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன்னின்றால் அவனை தூயவராகி மேலை தொழுகதியை அடைவர் என்னும் ஆயமும் வேண்டும் கொள்ளோ அடுசமர் நீதியும் என்றோ அந்நாள் செய்த மாயையின் மகனும் என்றோ வரம்பில்லாத அருள் பெற்று ஓய்ந்தான். மாயையினுடைய மகனாக விளங்கக்கூடிய சூரபத்மனே என்ன செஞ்சாரு, தூய்மையாகி முருகப்பெருமான் திருவடி போயிட்டாரு. நம்மளை விட்டுருவாரா முருகப்பெருமான் அப்படிங்கிறார். நாம முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னா நம்மளும் என்ன செய்வாரு, தூய்மையாக ஆக்கி விடுவார். சாக்கடை கடைசி எங்க போய் கலக்கு, கடலை போய் கலக்கணும். அது என்னதான் மாறிடுது, புனித நீராக மாறிடுது. அதே போல நாம சாக்கடையா இருந்தாலும் முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னா நம்மையும் தூயவராக ஆக்கி மேலை தொல்கதி அடைய வைப்பார். அப்படி இருகூறாக்கி அதனாலதான் ஒரு காலத்துல எல்லாம் அச்சத்தால தொழுதாங்க. யார? சூரபத்மன். இப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அன்பால தொலை வச்சாரு சாமி. இப்பயும் நம்ம சேவலுக்கும் மயிலுக்கும் போட்டு சொல்றோம், மூவிர் முகங்கள் போற்றி முகம்போலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி அப்படிங்கிறாரு என்ன. இப்ப எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்க, சேவலும் மயிலும் போற்றி. அப்படி அருளாளர்கள்லாம் எப்படி பாடி வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு காலத்துல அச்சத்தோடு பயந்து பயந்து போய் சூரபத்மனை தொழுதார்கள். இப்பொழுது எல்லாரும் போற்றி சொல்ற அளவுக்கு முருகப்பெருமான் வச்சுட்டார்.
எல்லாரும் போட்டி சொல்றாங்கல்ல, சேவலும் மயிலுக்கும் போட்டி சொல்றாங்கல்ல. எந்த கோயிலா இருந்தாலும் மயில் இல்லாம இருக்கா? சேவல் கொடி இல்லாம இருக்கா? அப்படி சாமி தன்னை வணங்கியவர்களை உயர்த்தி வைப்பதுதான் முருகப்பெருமானுடைய மிகச்சிறந்த ஒரு செயல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இறைவனுடைய கருணை என்ன அப்படின்னா, உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு சாமி பார்க்க மாட்டாரு, நல்லவர் தீயவர்னு பார்க்க மாட்டாரு. அவர்கிட்ட எப்பயுமே கருணை வந்து ஒன்னோடதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நல்லவர் தீயவர் எனாது நச்சினர், செல்லல் கட சிவ முக்தி காட்டுவர், கொல்ல நமந்தவர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. அப்படி அவருக்கு எப்படி காட்டினாரோ அதே கோலத்தை இப்பொழுது வேட மன்னராக விளங்கக்கூடிய நம்பிராஜனுக்கு யாரு காட்டினா? முருகப்பெருமான் அவருக்கு அந்த திருவுருவத்தை காட்ட தரிசித்தான். அவன் பார்க்க அவர் தரிசித்தான். அப்படி என்ன பார்த்தாராம்? மலைச்சாலையில் உள்ள சரவண பொய்கையில் அவதரித்த அத்தன் கருமலை மேல் சூரியன் சிறக்க உதயமாவது போல் மகிழ்ச்சியுடைய மயிலின் மேல் மாலை அணிந்த மலை போலும் தூய பன்னிரு திருத்தோடும். அப்படி தெரியுதான் அவருக்கு. முருகப்பெருமான் அப்படி காட்சி கொடுக்கிறாரு. யாருக்கு? வேடமன்னனுக்கு. அவர் செய்த தவத்தை பாருங்க. முருகப்பெருமான் காட்சி கொடுக்காருன்னா அவர் செய்த தவம், பண்டை பிறவிகள் செய்த தவத்தின் காரணமாக முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வள்ளியம்மையை மகளாக பெற்ற ஒரு வாய்ப்பு, அத்தனையும் கிடைக்குது அந்த வேட மன்னராக விளங்கக்கூடிய நம்பியார். வள்ளியம்மைக்கு தகப்பனா கண்டிப்பா முருகப்பெருமான் காட்சி கொடுக்காம போயிடுவாரு. எப்படினாலும் மாமனார் தானே, கண்டிப்பா என்ன செய்வாரு? காட்சி. ஆனா உண்மையிலேயே மாமனார் யார் தெரியுமா உங்களுக்கு? விஷ்ணு. மறந்துடக்கூடாது. அந்த அமுதவல்லி சுந்தரவல்லிக்கு தந்தையாக விளங்கக்கூடியவர் திருமால். அப்படி சொல்றாரு இந்த பாட்டுல. அப்படி சாமி வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாராம். மலைச்சாலையில் உள்ள சரவண பொய்யில் அவதரித்த அத்தனை நல்ல தெரிஞ்சு, தவம் செய்யாம சிவம் வராது. இதுதான் மூல காரணம். தவம் இல்லாமல் சிவம் பக்கத்துல கூட வராது. அந்த அளவுக்கு நாம தவம் செய்யணும். தவமும் தவம் உடையாருக்கே. அந்த அளவுக்கு நமக்கு தவம் இருந்தா நமக்கு எல்லாமே கூட்டி வைக்கும். திருக்கோயிலுக்கு நீங்க போறீங்களா? நீங்க தவம் செஞ்சிருக்கீங்க. தினசரி திருக்கோயிலுக்கு போறீங்களா? நீங்க தவம் செஞ்சிருக்கீங்க. தினசரி வழிபாடு பண்றீங்களா? நீங்க தவம் செஞ்சிருக்கீங்க. தினசரி திருமுறைகள் பாடுறீங்களா? நீங்க தவம் செஞ்சிருக்கீங்க. தினசரி சொற்பொழிவு கேட்கறீங்களா? நீங்க தவம் செஞ்சிருக்கீங்க. தவம் இல்லாம எதுவுமே வராது. தவமும் தவம் உடையார். அப்படி முருகப்பெருமான் அப்படி வந்து காட்சி அளித்தார். சரவண பொய்யில் அவதரித்த அத்தன், அத்தனா அப்பா அப்படின்னாரு. கருவறை மேல் சூரியன் சிறக்க உதயமாவது போல் மகிழ்ச்சியுடைய மயிலின் மேல் மாலை அணிந்த மலை போலும் தூய பன்னிரு திருத்தோளோடு இருந்து காட்சி கொடுத்தாராம். பன்னிரு திருத்தோள். கண் எத்தனை கண்ணு சொல்லுங்க பார்ப்போம். முருகப்பெருமானுக்கு எத்தனை கண்கள்? எல்லாரும் நினைச்சேன் 6 முகம். அப்ப 6 6 12 இதோட அப்படின்னு. சாமி எத்தனை கண்ணு? சிவபெருமானுக்கு முக்கண்ணு, முருகப்பெருமானுக்கு அதே கண்ணு தானே. முருகப்பெருமான் வேற என்னன்னு சொல்லிட்டேன். அப்ப 6 3 18 நேத்திரங்கள், 12 திருத்தோள்கள், 12 திருக்கரங்கள், கை வந்து 2 தான். அப்ப 6 முகங்களுக்கு 6 12 திருக்கரம். அருவும் உருவும் அனாதியாய் பலவும் பிரமமாகின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12ம் கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதித்தன் 4 உலகம் உய்ய அப்படின்னு யார் சொல்றா? கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்ற. அப்ப முருகப்பெருமானுக்கு எத்தனை கை? கரெக்டா சொல்லுங்க. 18 தாங்க. அப்படின்னு கூடாது. 12 திருக்கரம், 18 நேத்திரம். சரி. மாலை அணிந்த 12 திருத்தோளும் சந்தனம் பூசிய மலை போலும் பெரிய திரு மார்பும் சூர பதுமனையும் அவன் மறைத்து காத்த மலையையும் அளித்த ஒளி மயமான ஞான வேலும். கையில சாமி என்ன வச்சிருக்காராம்? ஞான வேலை வச்சிருக்காராம். அளித்த ஒளிமயமான ஞான வேலை அவருக்கு காட்சி அதோட காட்சி தர்றாரு முருகப்பெருமான். ஞான வேலையும் கையை வைத்து பவளமலை போன்ற திருமேனியும் உடையவனாய் மலைச்சாலையில் உள்ள சிற்றூரின் மன்னனது கண்களுக்கு எதிரே காட்சி. எப்படி காட்சி அளிக்க பாருங்க. அந்த ஞான வேலோடையே காட்சி அளிக்கிறாரு முருகப்பெருமான். அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. இப்ப நமக்கு காட்சி வேணுமா? தினசரி அதை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க எதுல நீங்க அதிகமா எந்த மூர்த்தம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த மூர்த்தத்தை அதிகமா நீங்க தியானம் பண்ண அந்த மூர்த்தம் தாங்கிய சிவபெருமான் வந்து அருள் செய்ய வேண்டும். முருகப்பெருமான் நினைச்சா முருகப்பெருமான், நடராஜ பெருமான் நினைச்சா நடராஜ பெருமான், சிவலிங்க நினைச்சா சிவலிங்க வடிவம். எப்படி சாயினும் ஏத்துவின் ஏத்தினால் அப்பர் ஈசன் அருள் பெறலாமே. யார் சொல்றா? திருமலை சொல்றார். அப்பனை செஞ்சடை ஆறா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்துவின் ஏத்தினால் அப்பர் ஈசன் அருள்.
அப்ப நீ எந்தெந்த வடிவத்தெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வடிவம் தாங்கி வந்து உங்களுக்கு அருள் செய்வார். அதே மாதிரி எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் செய்யும். நீங்க எங்க இருந்து சாமியை நினைச்சாலும் அங்கே வந்துருவாராம் சிவபெருமான். இப்ப முருகப்பெருமான ஒருத்தர் ரொம்ப வழிபாடு செஞ்சுட்டு இருந்தார். முருகப்பெருமான அவ்வளவு பற்று. திருக்கோயில வழிபாடு செய்வாரு. திருக்கோயிலுக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டே இருந்தாரு. அவங்க அப்பா அப்படி வளர்த்திருக்காரு. அந்த பிள்ளைய முருகப்பெருமான் மேல மிகுந்த பக்தியோடு வளர்த்து கொண்டிருந்தார். திருக்கோயில் சேர்த்து விட்டார். திருக்கோயில் வந்து நிறைய பணிகள் எல்லாம் செய்தார். முக்கியமான பணி என்னன்னா, அவருக்கு அன்னதானம் போடுற இடத்துல அவருக்கு பணி. அவருக்கு முக்கியமா இந்த இடத்துல பணி, அன்னதானம் போடுற இடத்துல அந்த அடியவருக்கு பணி. அப்படி அன்னதானம் நடந்துட்டே இருக்கும். அப்படி முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே பந்தி பழுமாறுவாரு. முருகப்பெருமான் எந்த நேரம் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு, சாமி எல்லா அருளாளருக்கும் காட்சி கொடுக்கலையே முருகா, அதற்கு எல்லாம் காட்சி கொடுத்துருக்கார், நக்கீரதேவனாருக்கு காட்சி கொடுத்துருக்கார், என்னைக்குனாலும் எனக்கு ஒரு நாள் நீ காட்சி கொடுக்க மாட்டாயா அப்படின்னு அந்த பக்தர் மிகுந்த நம்பிக்கையோடு, எனக்கு கண்டிப்பா முருகா எனக்கு நல்லா தெரியும், நீ எப்படி எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ காட்சி கொடுக்காம இருக்க மாட்டேங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் முருகா அப்படின்னாரு. ஏன்னா எத்தனையோ அருளாளர்களுக்கு அவங்களுடைய அன்புக்கு இறங்கி நீ வந்து காட்சி கொடுக்க, என்னுடைய அன்பு குறைவுதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய அன்பு மேலோங்கி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் வந்து நீ என்ன செய்வ, எனக்கு கண்டிப்பாக காட்சி கொடுப்பாய் முருகா அப்படின்னு அந்த உறுதியான நம்பிக்கையோடு அவர் என்ன செஞ்சாரு, வழிபாடு செய்தார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் மூத்தத்தை பார்த்து கொண்டே இருந்தார். முருகப்பெருமான் அவருக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்தார். யாருக்கு, அந்த பக்தர் காட்சி கொடுத்ததும் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு பாருங்க. ஒரு நிமிஷம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு சாம்பார் ஓட்டம் ஓட்டம் அப்படின்னு அங்க உள்ள இருந்து சவுண்ட் வருது. எங்க அண்ணமாடிப்புல, அதான் முருகா இப்பதான் உன்னை பார்க்க தொடங்க, அது கூட எனக்கு வேலை வந்துருச்சு முருகா, நான் அங்க அடியூர் எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, என்னுடைய பணியை முடிச்சுட்டு வந்து உன்னை பாக்குறேன் முருகா அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் நீ போயிடாத முருகா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஓடுறாரு. ஓடி போய் பந்து பழுமாறிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு ஒரு நிமிஷத்துல வாரன்னு சொல்லிட்டு போனவரு எல்லா பணியும் முடிச்சு அன்னதானம் எல்லாம் முடிஞ்சு கடைசியா முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணும்போது, முருகப்பெருமானை வெயிட் பண்ண வச்சுட்டோமே, அவர் இருப்பாரோ இல்லையேன்னு தெரியலையே, போய் பார்த்தா முருகப்பெருமான் அப்படியே நிக்கிறாரு. கொஞ்சம் கூட இருந்த இடத்துல அப்படியே இருக்காரு, கொஞ்சம் கூட மாற்றாங்க. இதுதான் எலி வந்த பிறான்னு புரியுது அவங்களுக்கு. நம்முடைய கடமைகளை முருகப்பெருமானே சொல்றாரு, உன்னுடைய கடமைகளை நீ நிறைவாக செய்வாய், அதுலதான் நான் விலகி தோன்றுகின்றேன் அப்படின்னு சொன்னார். நம்முடைய கடமையில கரெக்டா இருக்கணும். நிறைய பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சொந்த வேலையை விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது, புரியுது அவங்களுக்கு. நம்முடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டேதான் இறைவனை அப்படி உன்னுடைய கடமையில நீ கரெக்டாக இருப்பாயாக என்று சொல்லி முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, எப்போதுமே உனக்கு நான் தனியாக காட்சி கொடுப்பேன் என்று அவருக்கு அப்பப்பெல்லாம் கடமையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு முருகப்பெருமான். அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. நம்முடைய வேலையில நம்ம கவனமாக இருந்தால், அதுலயும் நம்ம தொழிலையே ஈசனை பார்ப்பது, புரியுது அவங்களுக்கு. எந்நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீ சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை அலை நிற்பார். அப்படி இருக்கணும். எந்த நிலையில இருந்தாலும் அங்க நீங்க உங்க தொழிலை பாக்குறீங்களா பாருங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கும்போது வந்து இறைவனை வந்து வழிபாடு செய்யுங்க. ஆனா காலத்தை வந்து நிர்ணயம் பண்ணிடக்கூடாது. சரி காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக அங்கேயே உட்காந்து காலத்தை போக்கிடக்கூடாது. புரிஞ்சுச்சா? நல்லா கிடைக்கும் போது நல்லா இந்த மாதிரி சொற்பொழிவு நேரத்துல வந்து பயன்படுத்திக் கொள்வது, திருமொழி பாடும்போது பயன்படுத்திக் கொள்வது, தலையாத்திரை போகும்போது பயன்படுத்திக் கொள்வது, இப்படி எல்லாம் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம அதை பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு. எங்க போறீங்க, திருமுறை பாடவா அப்படி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்கல்ல, அப்படி வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் பயன்படுத்துது. அப்ப சாமி என்ன செய்யறாரு, பக்தர்களுக்கு எப்பயுமே சாமி சிறப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அடியவர்கள் வந்து நமக்கு சிவபெருமானுக்கே ரொம்ப பிடிச்சாள் யாரு, ஆனா அடியார் கூட்டத்துல இருந்து நாம ஒரு ஆளா இருந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லி அப்பர் சாமின்னு சொல்றாரு. புரியுது அவங்களுக்கு. அடியார் திருக்கூட்டத்துல நாமளும் ஒரு ஆளா அந்த குழுவில் இருக்க வேண்டும்னே சொல்றாரு. அந்த அளவுக்கு நாமளும் ஒரு பொருளா அந்த அடியார் திருக்கூட்டத்துல நம்மளும் ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வோட நாம இருக்கணும். அதனாலதான் அடியார் நடுவுள் இருக்குமாறலை குறியாய் பொன்னம்பலத்திய முடியாமுதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமானும் எப்பயுமே தொண்டர்களோடவே இருக்கணும்.
இதை விட்டுட்டு வெளியில போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு நாள் நீங்க இருந்து பாருங்களேன். அப்படி வராத சொன்னேன். சிவா என்ன சொல்றீங்க? நான் எங்க இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்க இருந்தாலும் அப்படி சொன்னாங்க. எங்க இருந்தாலும் எனக்கு சாமி மறக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. ஒரு நாள் கோயிலுக்கே வரல. இல்ல சொன்னதுக்காக கோயிலுக்கு வராம போயிட்டாங்க அப்படின்ட்டு, இல்ல சார் நீங்க நீங்க சரி நீங்க வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, நீ இறைவன் நினைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு நாள் வீட்டுல இருந்திருக்காங்க, இருந்து பார்த்திருக்காங்க. இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது, ஒரு நாள் வீட்டுல இருந்திருக்காங்க. சொந்த பந்தம்லாம் வந்து இறைவனை நினைக்க விடாம தடுத்து, என்ன மறுநாள் வந்தவர் பாருங்க. சிவா நீங்க சொன்னது சரிதான் சிவா, வீட்டுக்கு போனா மாயை என்னை ரொம்ப மயக்கி சுத்தமா இறைவன் நினைக்க விடாம ஆக்கிருச்சு. இந்த அடியார் கூட்டத்துல இருந்தாலும் நான் திருமுறை பாடிக்கிட்டு இருந்திருப்பேன், வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். என்னை ஒரு நாள் பொழுது வீணா போயிடுச்சு சிவா. ஒண்ணும் கவலைப்படாங்க, பொன்னம்பலம்னு ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு. பொன்னம்பலம் அப்படின்னாங்க. ஒரு நாள் நீங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு தடவை பொன்னம்பலம் சொன்னா ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அன்று முழுவதும் இறைவனுடைய நாமத்தை சொன்னதுக்கு சமம். தேக்கும் சடில திருமுடியார் இருதாள் கருதா தீவனமும் வாக்கும் செயலும் கொடியோரும் ஒரு கால் பொன்னம்பலம் எண்ணில் ஆக்கம் தரும் அஞ்சலுத்தும் 21,600 நாக்கொண்டு உரைக்கும் இதற்கு நிகரன்றான் குன்றான் புகழான் அப்படின்னு நமக்கு நூல் சொல்லுது. திருவாதவூர் அடிகள் புராணத்துல ஒரு தடவை எப்பேற்பட்ட கொடியோரும் கூட ஒரு தடவை பொன்னம்பலம் சொன்னா 21,600 தடவை நமச்சிவாயத்தை சொன்னதுக்கு சமம். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறோம்? அப்ப அன்றைக்கு முழுவதும் இதனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு சமம். எது நீங்க அடியார் திருக்கூட்டத்தை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வாழ்வு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அடியார் தொண்டர்களோடே இருந்து என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல, அடி வாங்கினாலும் பரவாயில்ல, விஜயதான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. நம்ம அப்படிலாம் விட மாட்டாரு சாமி. நம்ம நல்ல நிலைக்குதான் நம்ம உயர்த்த. கொட்டு போட்டாலும் மோதிர கையில கொட்டு போடணும் வாங்க, நம்ம அடியார் தானே. இப்ப ஒரு அடியார் நம்ம திட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு என்ன ஆயிருதுன்னா கருத்து வேறுபாடாயிருது. இவர் இந்த அடியார் என்னை எப்படி பேசிட்டாரு அப்படின்னு கோவப்படுறது வைக்கிறது. முதல்ல நம்ம அடியார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த அடியார் கோபதாவும் படாதீங்க. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அடியார் நமக்கு நல்லது சொன்னாங்கன்னா அதை நீங்க காதுல வாங்கி கேட்டுக்கோங்க. அப்படியா சொல்லுவாங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுவே அப்படி செய்ய மாட்டேன், முடிஞ்சு வச்சா இதுல ஏதாவது தப்பு இருக்கா? நமக்குள்ள ஒரு என்ன வந்துடக்கூடாதுன்னு கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது. நம்மளாம் சாமியுடைய அடியார், அடியாருக்கு தன்மையோடு இருக்கணும். நம்ம நல்லதானே சொல்றாங்கன்னு நினைக்கணும். இப்போ அடிச்சாலும் கூட நம்ம வாங்கிக்கணும், அடியார்கிட்ட அடி வாங்கினாலும் வாங்கிக்கணும். அது நம்ம சிவபெருமான் தான் அடிக்கணும்னு நினைக்கணும். புரியுதா உங்களுக்கு? உடனே திருப்பி நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு எடுக்கவே கூடாது. இன்னொன்னு அடியார்களும் அப்படி அடிக்க மாட்டாங்க, நீ அவர் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அடியார்கள் அந்த தன்மையில தான் இருப்பாங்க. என்ன கோவப்பட்டு ஏதாவது நம்ம ஏதாவது தகாத செய்தி செஞ்சா சில பேர் கோவப்படுவாங்க. அவங்க கோவப்படும் போது நம்ம அதை அன்போட நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம என்ன செய்யக்கூடாது, திருப்பி அவங்கள பேசிடக்கூடாது. சரி ஏதோ வினைப்பயன் செஞ்சிருக்கேன், இந்த அடியார் மூலியமா சாமி அதை கழிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சா. அதனால அடியார்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, கருத்து வேறுபாடு வந்தா நமக்கு ஞானம் வராது. நம்ம நூல்கள் அதான் சொல்லுது, ஒரு அடியார்கிட்ட நீங்க கருத்து வேறுபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன வராது, வேதம் பார்த்து ஞானம் இல்லை அப்படின்னு நூல் சொல்லு. அப்படி முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளித்தார். நாகத்திலிருந்து தோன்றி 4 வேதங்களும் ஒழுதுகின்ற இரு திருவடிகளையுடைய சரவண பவனது திருவுருவை. முருகப்பெருமான ஏன் சரவணன் சொல்றோம்? முருகப்பெருமானுக்கு ஒரு நாமம் சரவண பவன் அப்படின்னு. சரவணன்னா என்ன அர்த்தம்? தர்ப்பபுரியில் தோன்றியவனேன்னு அர்த்தம். தர்ப்பை வனம்னா காடு, சரவணம்னா தர்ப்பை, தர்ப்பை காட்டில் தோன்றியவனே. கடைசி சரவண பொய்யில வந்து சேர்ந்தாரா, அதனால அவ்வளவு சிறப்பு. தர்ப்பை வந்து எல்லாத்தையும் தூய்மை செய்வது. அதே போல முருகப்பெருமானை போய் நாம் சென்றடைந்தால் நம்மளை என்ன செஞ்சுவாரு, தூய்மையாக ஆக்கி விடுவார். தர்ப்பை எப்படி தூய்மையாக ஆக்கிறதோ அதே போல நாமளும் தூய்மையாக ஆக்கி விடுவோம். இப்ப நம்ம சிவபூஜை எடுத்தவங்களும் தெரியும், சிவலிங்க சுத்தி பண்ணும்போது என்ன செய்வீங்க, சிவபூஜை பண்றவங்க என்ன செய்வீங்க, அந்த தர்ப்பை எடுத்து சிவலிங்கத்துக்கு மேல அப்படி உச்சியில வைப்பாங்க. ஏன்னா சுத்திப்படுத்துறதுக்கு சிவலிங்கத்துக்கு மேல வச்சுப்பாங்க. நீங்க இந்த ஹோமம் எல்லாம் போனீங்கன்னா எல்லாம் அந்த தர்ப்பை இது வச்சிருப்பாங்க, சுத்தி வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் சுத்திப்படுத்துறதுக்கு தர்ப்பை தான் வச்சிருப்பாங்க. இப்ப சிவபூஜை எடுத்தவங்க தர்ப்பை இல்ல, அங்க போய் பறிக்க முடியல அப்படின்னா கையில என்ன அணிஞ்சிருப்பாங்கன்னா மோதிரம் அணிஞ்சிருப்பாங்க, தர்ப்ப மோதிரம் அணிஞ்சிருப்பாங்க. அதை சாமி மேல அப்படி வைக்கணும், காட்டணும். காட்டினா சாமி சுத்தி ஆயிடுவார். ஆவாகனம் ஸ்தாபனம் சன்னிதானம் சந்நிரோதனம் என்று சாமியை ஆவாகனம் செய்து அதுக்கப்புறம் சுத்த சிவத்தை அதுல உள்ள நிறுவி அதுக்கப்புறம் தான் சிவ பூஜை. அதுக்கு முன்னாடி லிங்க சுத்தி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சுத்த சிவத்தை கொண்டு வந்து நிறுவனம்.
லிங்க சுத்தியில ரொம்ப முக்கியமானது இந்த தர்ப்பையை வச்சு சாமி சிரசுல வைப்பது. அப்படி இல்லாத பட்சத்துல கையில் அணிந்திருக்கக்கூடிய மோதிரத்தை எடுத்து சாமி மேல தர்ப்பை மோதிரத்தை எடுத்து சாமி மேல. புரியுதா உங்களுக்கு? இப்பதான் புரியுற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறீங்களா? புரிஞ்சிடும். எப்படி சிவபூஜை எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே அது மாதிரி சிவபூஜை எடுத்தவங்க நாம சிவபூஜை எடுத்திருக்கோம், மற்றவங்களும் என்ன எடுக்கலன்னு நினைக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம சமய தீட்சை எடுத்திருக்கோம், நல்ல திரும்ப சமய தீட்சை எடுத்தவங்களும் விசேட தீட்சை எடுத்தவங்களும் மற்ற உயிர்கள் எப்படா இந்த சிவ தீட்சை எடுக்கும் சமய தீட்சை எடுக்கணும் நம்ம சாமி கிட்ட வேண்டணும். எடுக்காதவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சாமி கிட்ட வேண்டி பெருமானே அவங்களுக்கு சீக்கிரம் எடுக்குமாறு நீ செய் சாமி அப்படின்னு சாமி கிட்ட வேண்டணும். எடுத்தவங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? ஆணவம் வந்துடக்கூடாது. நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்களுக்காக நீங்க சாமி கிட்ட விசேட தீட்சை எடுத்தவங்க சமய தீட்சை எடுத்தவங்களை பார்த்து என்ன செய்யணும்? அவங்க சிவபூஜை கிடைக்கணும்னு அவங்க வேண்டணும். புரியுது அவங்களுக்கு? இப்படி இருக்கணும். அடியார் இருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கணும். சிவபெருமான் எப்படி நினைப்பாரோ அதே போல அடியார்களும் இருக்கணும். தலைவர் எவ்வளையோ அவ்வளையே தொண்டர்கள் இருக்கணுங்கள. தலைவர் ஒரு வழி தொண்டர்கள் ஒரு வழி போல என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் உண்மையான தலைவராக ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். சிவபெருமான நீங்க தலைவராக ஏற்றுக்கொண்டால் சிவபெருமான் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நடக்கணும். அப்படி 4 வேதங்களும் ஓடுகின்ற இரு திருவடிகளுடைய சரவண பவனது திருவுருவை பெரிய விந்திய மலை வேடர் மன்னன் கண்களால் அப்படியே சாமியுடைய முகத்துக்கு அப்படியே கண்ணால விழுங்குறாங்க. எப்படி அந்த சுந்தரமு சாமிகள் நடராஜ பெருமானை அப்படியே கண்ணால விழுங்கினாரோ அதே போல இங்க வேத மன்னராக விளங்கக்கூடிய நம்பிராஜன் அப்படியே முருகப்பெருமானுடைய முகூர்த்தத்தை அப்படி உள்ள வாங்குற கண்ணால வாங்குற. 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல அளப்பெரும் கரணங்கள் 4 மோர் சிந்தேயாக குணம் ஒரு திருந்து சாத்விகமேயாக இந்துவால் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறில்லா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். சுந்தரசாமிகளுக்கு அப்படி நடராஜ பெருமான் காட்சி அளித்தார் சிதம்பரத்துல. அதே போல வேதமன்னருக்கும் முருகப்பெருமான் என்ன செஞ்சாராம்? அப்படியே காட்சி கொடுக்க அவர் கண்களால் நீங்கினார். முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவத்தை கண்களால் உள்ளத்தால் மகிழ்ந்து நோக்கினான். அடியன் முன்னால் செய்த தவத்தின் பயன் என்று கருதி மனம் நிறை பூந்தருடைய வள்ளியம்மையை மார்பிருக தலைவி உச்சி மோந்துவார். எல்லாம் உன்னாலதாமா வந்தது அப்படின்னு சொல்லி வள்ளியம்மைய உச்சி மோந்து பார்த்தானா யாரு? நமது நம்பியார். அப்படி அளவற்ற மகிழ்ச்சியை மலர்ந்த வேடமன்னன் மயிலூரும் பெருவித செவ்வேல் பெருமானது அடி முதல் முடி வரை உள்ள அழகு முழுதும் பார்த்து உள்ள மகிழ்ந்து புகழ்ந்து உரை தடுமாறி உடம்பின் அமைந்த உரோமங்கள் சிலிர்ப்ப கண்களில் இருந்து புனித இன்ப அருவி நீர் பொழிய முருகப்பெருமானை பார்த்ததுமே இவருக்கு என்ன வந்துருச்சு? கண்ணில இருந்து என்னைக்கு நம்ம மூத்தத்தை பாக்குறோமோ அன்னைக்கு நம்ம கண்ணில இருந்து என்ன வரணும்? கண்ணீர் அருவி போல. அப்ப சாமி எந்த நேரமும் கண்ணுல நீர் வந்துகிட்டே இருக்குமா. அப்பசாமி புராணம் சொல்லும்போது சொல்லுங்க பார்த்தீங்களா? ஒரு சிந்தை இடையறாத அன்பு இருக்கிறதுனால சிந்தை இடையறாத அன்பு யாருக்கு இருக்கோ அவங்க கண்ணுல இருந்து எப்பயுமே வந்துட்டே இருக்கும். அப்படின்னு சென்னைக்கு போவேன். சென்னையில் அங்க சொற்பொழிவு நடக்கும். எங்க நமது கமல விநாயகர் சத்சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்கு. சென்னைக்கு போயிருச்சுன்னா அங்க சிவகுமரையா போன்றவர்கள்லாம் சொற்பொழிவு பேசுவாங்க. அப்போ ஒரு அம்மா முன்னாடி உட்காந்து கேட்பான், சொற்பொழிவு கேட்பாங்க. சிவபெருமான் சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் பெருகிக்கிட்டே இருக்கும். நான் அடி இப்படி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் அவங்க சொற்பொழி பேச பேச நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே பெருகிட்டே இருக்கும். பக்கத்துல போய் தொடச்சு கூட விட்டுருமான்னு கூட பார்ப்பேன். அவங்க இருக்கட்டும் அப்படின்னு அவங்க தொடக்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அப்படியே கண்ணீர் சொற்பொழிவு முடிகிற வரைக்கும் அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப எப்படி அன்பா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. சாமி மேல அந்த அளவுக்கு சாமி மேல பற்று கண்ணீர் அருவி போல அந்த அளவுக்கு இறைவன் மேல ஒன்றுனா தான் வரும். நமக்கும் வரும். அதுக்குரிய காலம் நல்ல வழிபாடு செய்ய 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 சாமி மேல அன்பு வர 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 சிவபெருமான சொன்னதுமே நமக்கு கண்ணில் இருந்து வெள்ளந்தான் வீசலையாய் விடையாய் இன்னொரு பெருமானே என கேட்ட மாத்திரத்தில் நமக்கு அந்த அன்பு அதுக்கு அடிப்படை திருத்தொண்டு செய்யணும். திருத்தொண்டு செஞ்சாதான் நமக்கு அந்த கண்ணில இருந்து அறிவிப்பாங்க. அவர் என்ன சில முன்னை செய்த தவத்தின் பயனாக அல்லவோ எனக்கு இது கிடைத்திருக்கின்றது என்று நினைத்தார் நம்பினார். அந்த அளவுக்கு உச்சி மோந்து பார்த்து அளவற்ற மகிழ்ச்சியில் உரை தடுமாறி உடம்பில் அமைந்த உரோமங்கள் சிரித்து கண்கள் இருந்து புனித அருவி நீர் பொழிய ஆண்டொருவது உள்ளம் போல் தடிந்தீங்களா? 4 மறைகள் அளவில் அமையாத தொன்மை முருகனை துதிக்க தொடங்கினார். இப்ப உடனே முருகப்பெருமான் பார்த்தது என்ன பண்ணாரு? புகழ்ந்து உரைக்க தொடங்கினார் நம்பிராஜ்.
உலக தோற்றத்துக்கு நிமித்த காரணமாக இருந்த ஒப்பற்ற மெய்ப்பொருளை உலகத்தின் முதலாய் நின்ற ஒரு தனி பொருளே போற்றி, கலைகளுக்கு உணரா உண்ணா கருணை வாரதியே போற்றி, மலை விற்கை பெருமான் கண்ணின் வந்த மாமணியே போற்றி, புலமைக்கு தலைமையான புண்ணியா போற்றி போற்றி அப்படின்னு போற்ற தொடங்கிட்டாரு முருகப்பெருமான். ஏன்னா தரிசனம் கொடுத்துட்டாரு. தரிசனம் கொடுத்தாச்சுன்னா என்ன கிடைக்கணும், என்ன பண்ணணும், போட்டு சொல்லணும். இப்ப நீங்க சிவ பூஜையில சாமியை எழுந்தல் பண்ணியாச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு, எடுத்து வச்சாச்சு. சாமி அப்படி கம்பீரமா இருக்காரு, ராஜாவும் அப்படி இருப்பாரு. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு, அவருக்கு நைவேத்தியம் ஊட்டிட்டு என்ன செய்யணும், போட்டி சொல்லணும். சாமி அப்படி கம்பீரமா இருப்பாரு, ராஜாவா இருப்பாரு. அவரை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கணும், சாமி நம்ம சிவ பூஜை பண்ணும்போது மூவர் 33 மற்றொரு இந்த தேவரும் காணாத சிவபெருமான் மாயேறு வையகத்தே வந்திருந்த வார்கலர்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பமும் யாருக்கும் காண கிடைக்காத சாமி அடியனுடைய கையில இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மூவரும் பிரம்மா போனாரு, அவரால் பார்க்க முடியல. விஷ்ணு பூமியை தொலைச்சு போனாரு, அவரால் கணக்கெடுக்கல. யாருக்குமே கணக்கெடுக்காத கடவுள் என்னுடைய கையில இருக்கிய சாமி அப்படிங்கிற அந்த உணர்வோடு பூசணும். மிச்சவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய நெறி இருக்கும். ஏதோ முகூர்த்தத்தை எடுத்து வச்சோம், சாமியை கும்பிட்டோம், அபிஷேகம் பண்ணோம், அலங்காரம் பண்ணோம், ஏதோ 2 பாட்டை பாடிட்டு தூக்கி உள்ள வச்சுட்டு போகணும்னு இல்லாம உண்மையான உணர்வோடு என்ன செய்யணும், சிவ பூஜை பண்ணணும். நாங்க உண்மையிலே அந்த முகூர்த்தத்துல சாமி உழைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். பேரழகம் இந்த தெய்வ யானையை கலக்கும் ஆண் யானையை உமக்கே அடைக்கலாம். அப்புறம் அடைக்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அச்சம் விளைக்கும் உக்கிர விற்பனை கையில் பற்றிய மரபுலம் உயிரி பெற வந்தவனே உனக்கு அடைக்கலாம். நிறை அமுதம் போன்ற காஞ்சனை என்னும் அந்தமான் பெற்ற மானான வள்ளியம்மை நாயகா வணக்கம். சூரபத்மனது உடல் ரத்தம் நீங்காத ஒளிவில் ஏந்திய கடப்பு மாலை அணிந்தவனே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சாமிய போட்டி அச்சிக்கின்றார். யாரு, நமது நம்பிரார். இப்படி முருகனுடைய திருவடியை வணங்கி வேடர் மன்னன் கூறலாயினான். எங்கள் குறிஞ்சி நிலத்திற்கு வந்து வானவர் கூட்டம் வாழ்த்துதல் செய்ய வெற்றி பொருந்திய வேல் போலும் கண்ணுடைய எங்கள் மகளை வைதீக முறைப்படி நீரும் மணமாலை சுட்டு ஐயனே வந்தருளும் என்று இப்ப யார் சொன்னா, எங்களுடைய பிள்ளைய நீங்க வந்து மனம் முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயனே மணமாலை சுட்ட வர வேண்டும் என்று யார்கிட்ட சொல்ற, முருகப்பெருமான்ட்ட நம்பிராஜன் சொல்ற. விந்திய மலையில் வெந்நீரை யானை தந்தத்தால் கால்களை நட்டு சந்தன சட்டங்களை பூட்டி அழகிய மேகங்கள் அளவாகவும் வேங்கையின் பூங்கொத்துகளை உடைய பசும் கொம்புகளை வளைத்து மயில் பீலை கூரை விழுந்து. இப்ப இடத்தை எப்படி பண்றாரு, இப்ப முருகப்பெருமான் வரப்போறாரு. இவங்க இடத்தெல்லாம் எப்படி, அவங்க இருக்கிற இடம்லாம் என்னதுன்னா மலைவாழ் மக்கள், குறிஞ்சி நில மக்கள்லாம் அவங்க மலைவாழ் மக்கள். இவங்க வேடுவர்கள்லாம் எங்க இருப்பாங்க, மலைகள்ல தான் இருப்பாங்க. அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்கும், மயில் பீலிகள் இருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்ம ஆரம்பத்துல எப்படி இருந்தோம், கூரை வீட்டுல தான் பெரும்பாலும் முக்கவாசி கூரை வீட்டுல தான் எல்லாரும் இருந்திருப்பாங்க. காடு வீடு கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. கூரையினால் வேலைப்பட்ட வீடுகள்ல இருந்திருப்பாங்க. நீங்க காடுகள்லாம் போயிட்டீங்கன்னா மயில் ரேகை இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கூரை அமைச்சிருப்பாங்க. வேகங்கள் அளவும் வேங்கையின் பூங்கொத்துக்களை உடைய பசும் கொம்புகளை வளைத்து, பசும் கொம்பு இருக்கு பாருங்க, வேடூர்லாம் இந்த கொம்புலாம் வச்சிருப்பாங்க, யானை தந்தத்தை வச்சிருப்பாங்க, மயிர் பிடிகளை வச்சிருப்பாங்க. இதை வச்சேதான் அவங்க வீடு செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு தூணே எதா இருக்கும்னா யானையுடைய தந்தமே அவங்களுக்கு தூணா இருக்கும், மயில் பீலிகளே அவங்களுக்கு கூரையாக இருக்கும். அப்படி மயில் பீலியை கூரை வைத்து வெண்சாமரைகளை தொங்க விட்டு, வெண்சாமரை பார்த்தீங்களா, அதை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அழகு பொழுது அவங்க எல்லாம் அதை தொங்க விட்டுப்பாங்க. மணப்பந்தரை திருமால் பெற்ற பிரம்மன் பெருமித சபை போல் பிறந்து அமைத்தார். அவங்களே வியக்கும்படி என்ன செஞ்சாராம், அந்த மலைவாழ் மக்கள் என்ன அழகு செய்ய முடியுமோ அதற்கு தகுந்தவாறு அவர் என்ன செஞ்சாரோ அந்த மலைக்குள்ள இருந்து திருமணம் நடப்பதற்கான வேலைகளை எல்லாம் நம்பிராஜன் பார்த்தார். தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் முத்தர்களுமான யாவரும் வணங்கி துதிக்க பரமகுமரன் திருமண பந்தலை அடைந்தான். வாக்கிற்கு மனத்திற்கு எட்டாத திருமாலின் கண்ணில் உதித்து கோலைவிழி கோதைக்கு மன்னன் கட்டளைப்படி மரமகளிர் சிறந்த மனக்கோலத்தை செய்யும் பொருட்டு இப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் எங்க வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க.
யாவரும் வணங்கி துதிக்க பரமகுமரன் திருமண பந்தலை அடைந்தான். இப்ப இவரு மயில் பீலியினால அலங்காரம் பண்ணாரா, இப்ப எல்லாரும் எங்க வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. ஏன்னா விண்ணுலகத்துல யாருடைய மகன், திருமாலுடைய மகள் என்ற காரணத்தினால் இப்ப விண்ணவர்கள்லாம் எங்க வந்துட்டாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாட்டும் கூட இங்க வந்து இருக்காங்க. ஏன்னா இப்ப யாருடைய திருமணம் நடக்க போகுது, முருகப்பெருமானுடைய திருமணம் நடக்க போகின்ற காரணத்தினால் அத்தனை பேரும் எங்க மனக்கோலத்தை செய்யும் பொருட்டு இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. காதோடு மோதும் கண்களையுடைய அம்மைக்கு திருமுடி முதல் நிறம் விளங்கும் திருவடி வரை அழகிய பொன்னால் விளங்கும் அணிமயமாக விளங்க அமைத்து சந்தனத்தின் அழகிய தலையை ஆடையாக உடுத்தி உள்ளத்தில் அன்புடன் வேடமன்னன் முன் கொண்டு வந்து விட்டனர். இப்ப எல்லாம் அலங்காரம் செஞ்சு வள்ளியம்மைய அந்த வேடூர் குலத்துல எப்படி அலங்காரம் செய்வாங்களோ அதே போல அலங்காரம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வேடூர் குலத்துலாம் வந்து ஜடகத்தெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, கொண்டைதான் வச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஜட பெரும்பாலும் வேடூர் குலத்துல வச்சிருக்க மாட்டாங்க, கொண்டை அணிஞ்சிருப்பாங்க. மயில் பீலியெல்லாம் அழகு பொருந்தி அந்த கிரீட மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் அழகு செய்வாங்க. அப்படி சந்தனத்தை அழகிய தலையை ஆடையாக உடுத்தி அவங்களுடைய ஆடையெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அந்த மலைவாழ் மக்களுடைய ஆடையை நம்ம இப்பெல்லாம் மணப்பெண்களை அலங்கரிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 7,500 கம்மியா? 7,500 கம்மியா? 10,000 30,000? அப்படியா? 42,000. நான் ரொம்ப கம்மியா சொல்லிட்டேன் பொழுது. 7,000 42,000. அப்படியா? நல்ல வேலை பிரியாசம் இல்ல இந்த நேரத்துல. எப்படி எந்த தொழில நீங்க இப்பெல்லாம் பியூட்டி பார்லர் வந்துருச்சு. என்ன நல்ல பிரியாசம் வரல, நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. என்ன அவங்க அம்மா நான் தான் ஏன்ட்டே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தெரியாது. அதாவது பொதுவான கருத்து சொல்றேன். ஏன்னா அப்படி அலங்காரம் பண்றதுக்கு அவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா மணப்பெண் அலங்காரம் பண்றதுல எல்லாமே இருக்கு. ஒரு ஆடவரே கவர் பண்ணக்கூடியது எதுன்னா இந்த அலங்காரம், அது ரொம்ப முக்கியம். மெகந்தி மட்டுமே 2,000 வருதா? ஓஹோ, அப்படியா? பேசாம ஒரு கடையை போட்ட வேண்டியதாங்க. அது பக்கத்துல அப்படி அவ்வளவு வருமானம் வருதா? ஆனா ஆர்டர் இறங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? வந்துச்சுன்னா மொத்தமா வந்துடும் ஆர்டர். அப்படியா? சரி. அப்படி அவ்வளவு 42,000. அப்படியா? வருஷத்துக்கு 2 தான் 1,00,000. 50,000 மொத்தம். 50,000 இருந்தா ஒரு கல்யாணம் மேக்கப்புக்கு மட்டுமே வரலாம். மொத்தத்துல தனி. சொல்லுங்க. அதுதான் பயந்துகிட்டு இருக்கேன். 42,000 அதுல கூட எங்களுக்கு மிச்சம். ஏன்னா தேவை வந்து பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன், அவன் மேக்கப் பண்ணி விட்டுருவா. அதான் பிரச்சனை இல்லை. சரி. அப்படி அலங்காரத்துக்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்கு. அந்த வேடூர் குளத்துல எல்லாம் அந்த செலவே கிடையாது. எல்லாமே அவங்க என்ன செய்வாங்க, அந்த விலங்குகளுடைய அந்த கொம்புகளிலையும் மயில் பீடியிலையுமே எடுத்து என்ன செய்வாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆடை என்பது அந்த தோல் தான், புலித்தோல், அந்த மான் தோல் போன்ற அதை வச்சுதான் என்ன செய்வாங்க, அவங்க எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. அது மாதிரி சேவலுடைய அந்த ரேகைகள் அதெல்லாம் வச்சுதான் அவங்க அலங்காரம் பண்ணுவாங்க. அழகிய வில்லை வளைக்கும் வேடமன்னன் வனப்புமிக்க மாத திலக வள்ளியம்மையின் திருக்கரம் பற்றி வேலை பற்றிய திருக்கர விமலன் திருமுகம் நோக்கி எங்கள் அறுவை குலத்தின் வழக்கம் இது என்று அரியன் உமது அருள் பெருக பொருட்டு அளிக்கின்றேன் என்று. இப்ப என்ன பண்ணாரு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனமாக்காங்க. பொன்னுடன் நீரையும் சிவந்த மலர் கரத்தில் கொண்டு மான் மகளான வள்ளியம்மையை குமர பெருமான் யாரு முருகப்பெருமான் திருக்கரத்தில் தாரை வாழ்த்து தரும் பொழுது பொருந்திய மலர் மலையை எவரும் பொழிந்தனர். குற்றமில்லாத அழகிய பெரிய முரச பறைகள் அனைத்தும் மேக முழக்கம் போல் ஒழித்தன. அவங்க காட்டுக்குள்ள எப்படிலாம் மேக முழக்கம்லாம் எப்படி பண்ணுதோ அந்த நேரத்துல வேடமன் என்ன பண்ணாரா, முருகப்பெருமானுடைய
திருக்கரத்தை பற்றி வள்ளியை கரத்தை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார். அது பார்வதி உதயே அங்க முழக்கங்கள்லாம் முழங்கின. அந்த வேடு குளத்துல என்ன முழக்கமோ அந்த பறைகள் எல்லாம் அங்கே முழங்கின. இப்ப தேவர் என்ன செஞ்சாங்க, வில்ல இருந்து மலர் மாலை பொழிந்தார்கள். இப்ப வந்து தாரை தான் வார்த்து கொடுத்திருக்காரு, இன்னும் மனம் முடிக்கல. அடுத்து இருக்கு இன்னும் என்ன, இப்ப தாரை வார்த்து தானே கொடுத்திருக்காரு, இனிமேதான் மங்கள நாள் பூட்ட போறாரு. ஆனா இன்னைக்கு வந்துடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஆனா இந்த வள்ளி இது இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஆனா திருமணம் வந்து இன்னைக்கு தான். இதை வந்து இப்ப தாரை வார்த்து கொடுத்தாச்சு. தாரை வார்த்து கொடுத்ததுமே அவ்வமயம் பேருலகம். இப்ப தாரை வார்த்து கொடுக்குறாங்க. தாரை வார்த்து கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறாங்க, அதான் தெரிஞ்சுக்கோங்க. பெண் குழந்தை இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு வீட்டுல வந்து பெண் குழந்தை இருப்பது, அவங்க மற்றவங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க பாருங்க, அது மூலியமா அவங்களுடைய வினைகள் கழியுமா. ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்களா, தாரமா கொடுத்துட்றாங்கல்ல, தானமா கொடுக்கறதுனால அவங்களுக்கு அவங்களுடைய வினைகள் எல்லாம் சாமி என்ன செய்வாராம், கைப்பாராம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள்ல அதிக பேருக்கு பெண் குழந்தை தான் இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க, பெண் குழந்தை தான் நிறைய இருக்கு, ஆண் குழந்தை கம்மி தான். ஆண் குழந்தை 2-3 பேர் விரைய விட்டு எண்ணிடலாம். சிவதொண்டர், அப்புறம் அமர்நீர் நாயனாரு, ஒரு 2-3 பேருக்கு. மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண் குழந்தையா தான் வந்து. ஏன் நம்ம புனித தாயாரே இதாக பிறந்திருக்காங்க, பெண் குழந்தையா தான் பிறந்திருக்காங்க. மங்கை காசி அம்மையார், திலகவதி அம்மையார் போன்ற நிறைய அருளாளர்கள் பாத்தீங்கன்னா பெண் குழந்தை தான் பிறந்திருக்காங்க. நம்ம அதுலயும் பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய அடியாருடைய பிள்ளைகள் கூடவே பெண் குழந்தை தான். என்ன 2 பெண் குழந்தை 3 பெண் குழந்தை அப்படின்னு நிறைய இருக்காங்க. அதனால நீங்க பெண் குழந்தை இருக்கேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். சிவருமனுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேண்டாம், சில பேர் ஆண் குழந்தை பற்றி வருத்தப்படுவாங்க, அதனால வேண்டாம். ஏன்னா என்னன்னா சாமி வந்து அப்பவே பாதி கொடுத்துறாரு. பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சாமி பாருங்க. அந்த முதல் பதியத்துல சொல்றாருல, தோல்வி பதியத்துல மகளிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு அந்த பாட்டு சொல்றாரு. அந்த என்ன பாட்டு, நம்ம வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய்கிற மாபுரம் ஏவிய பெம்மானிவ நன்றே. என்ன பாட்டு, தோடுடைய செய்வேன் பாட்டுல கடைசிக்கு ஒரு 2 பாட்டுக்கு முன்னாடி, தாழ்நுதல் செய்திரை காணிய மாலொடு தந்தாமரையானும் நீளுதல் செய்தடிய நின்றான் எனது உள்ளம் கவர் கல்வன் வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய்விரமாபுரம் ஏவிய இம்மானிவ நன்றே. எப்படி பாட்டு, வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த. அப்ப யாரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மகளிர். அந்த கோயிலுக்கு யாரு வருவாங்களா, மகளிர் முதலாகிய வையத்தவர். நாங்க ஆண்கள் எப்படி மற்றும் பலர். அதெல்லாம் திரைப்படத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான நடிகர் பேரை போட்டுட்டு மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப முக்கியமானவர் யாரு, மகளிர். ஆண்கள் எப்படிப்பட்டவர், மற்றும் பலர். அப்ப சாமி அப்பயே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த. அதனால அப்பயே பாதிய கொடுத்தாரு. எப்பயுமே இடப்பாகத்துல யார் இருக்கா, சக்தி. பல பக்கத்துல சாமி சாதாரண இடப்பட்டுறாங்க, எல்லாத்தையும் செய்யறது அவர்தான், மறந்துடாங்க. சரி, அப்பயே 50 விழுக்காடு சிவபெருமான் கொடுத்துட்டாரு. இப்ப சொல்றாங்க 50 விழுக்காடு பெண்களுக்கு அப்படின்னு. அப்பவே எடுத்துட்டாரு சாமி, ஆதிரே கொடுத்துட்டாரு. சரி, சரி. இருள் போல் பொலிவு அமைந்த தலைமயிரை வனப்பு தோன்ற வகித்து மாலையோடு இருக வாரி சொருகி மகத்தான் நெற்றிப்பட்டம் கட்டிய மங்கள முறைமை மலைபொலி முகிலை சூழ்ந்து விண்ணில் தங்கிய வானவில் போல்வது என்று எப்படி எப்படிலாம் அலங்காரம் பண்ணணுமோ அத்தனையும் பண்றாங்க. கஸ்தூரியும் நெய்யும் தடவிய கூந்தலின் நடுவில் இந்திர வில் போன்ற நெற்றி சுட்டியுடன் ஒளிகின்ற சங்கிலியும் சேர்த்து நியதி பெற அணிந்திருக்கும் நிலை விண்ணில் உள்ள சோனை மேகத்தின் இடத்தில் ஒளி விளங்கும் அழியாத மின்னல் இருந்து உலகாயும் அம்மின்னலுக்கு ஓமையாது. ஒவ்வொன்றுக்கும் ஓமை சொல்றாங்க. வள்ளியை சொல்லியே அது அவங்க நெத்தி சுட்டி இப்படி இருக்கும், அவங்களுடைய விண்ணில் இருக்கக்கூடிய அந்த பிறை நிலா போன்று இருக்கும், அவங்க அணிந்திருக்கும் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடியது சூரியன் போல் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓமானம் சொல்றாங்க. அரிய மறைகளான மலரை பேசும் சிவந்த வாயையும் அமுதிற்கு இடமான மென்மை குயங்களை உடைய வள்ளியாரது திருமுகத்தின் அழகையும் ஒளிநலத்தையுடைய மூக்குத்தியின் முத்தையும் உருவகம் செய்து புகுந்ததால் வானத்தில் சந்திரன் உரோதனியை தாங்கி தழுவி முத்தம் கொடுக்கும் முறைவு கொண்டு ஒரு சிறிய செயலாக இருக்கு. அந்த அளவுக்கு வள்ளியமையை அலங்காரம் செய்திருக்கின்றார்கள்.
செய்து முடிச்சு இப்ப என்ன தார வாத்து கொடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? மங்கள நான் கூட்டணுமா கூட்ட வேண்டாமா? இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப இதுக்கு இவ்வளவு இங்க எங்க நடந்தது நட தெரிஞ்சுக்கோங்க. எங்க நடந்தது சொல்லுங்க? நம்ம ஒரு இதுல பள்ளிமலை, மறந்துடக்கூடாது. பள்ளிமலையில் நடந்தது. தேவயானை திருமணம் வந்து திருப்பரங்குன்றத்துல, வள்ளியம்மை வந்து திருமணம் காதலித்தது வள்ளிமலையில, திருமணம் செஞ்சது திருத்தணியில, மறந்துடக்கூடாது. திருத்தணிக்கு அப்படி அத்தனை பேரும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? மங்கள நான் பூட்டுறதுக்கு முன்னாடி எல்லாரும் மயில் இளம் சாயருடைய மாநிலம் திருவான மங்கைக்கு ஒளிபரப்பும் ரத்தனங்களால் அமைத்த மேகல ஆபரணத்தை விளங்க அணிந்தவை மென்மை பொருந்திய புயபரம் தாங்காமல் வருந்தும் நூல் போலும் இடைக்கு அறிய பொன்னாலான அணிகலன்களை அணிந்து அன்போடு காப்பது போல் ஆகும். இவங்க எல்லாமே என்ன செய்யறாங்க? இப்ப இந்த வேடுவர் குலத்துல வந்து இதெல்லாம் செய்ய முடியாது கூட, அப்படி இருப்பது போல தேவர்கள் எல்லாம் வந்து அலங்காரம் செய்கின்றார்கள் என்று இந்த இடத்துல அவர் சொல்றாரு. தேவர்கள் வந்து அலங்காரம் பண்ணாங்களாம். யார? வள்ளியம்மைய. இவங்களால முடியாது என்ற காரணத்தினால் தேவர்கள் எல்லாம் வந்து அந்த நெத்தி சுட்டி அமைப்பதும், அந்த இது மேல ஆபரணங்கள் அணிவதும், அரிய பொன்னாலான அணிகலன்களை அணிந்து அன்போடு காப்பதும், இத்தனை யாரு செய்யறாங்க? தேவர்கள் வந்து வள்ளியம்மைக்கு செய்யறாங்க. வள்ளியம்மையின் தாமரை போன்ற திருவடிகள் தண்டையும் சிலம்பும் வெள்ளி சதங்கையும் எல்லாம் கொலுசு போடுறாங்கல்ல. கொலுசு எதுக்கு போடுறாங்க? திருமணம் முடிச்சா கண்டிப்பா என்ன செய்வாங்க? புது கொலுசு போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? சிலவர் தண்டை போடுவாங்க, சிலவர் சதங்க போடுவாங்க. முருகபெருமான் வந்து சொல்லும் போது, நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அப்படிங்கிறார். யாரு? அண்ணன் சொல்றாரு. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து முருகபெருமான நினைச்சாலே வழிபாடு செய்தாலே நமக்கு எந்த நாளும் எந்த கோளும் நம்மளை வந்து ஒன்றும் செய்து விடாது. நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க எங்க போனாலும் தைரியமா போகலாம். அதே போல வேறு தோழி பங்கன் இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு நல்லதே தான் செய்யும். அது கெட்டதுதான் செய்யாது. அடியாரா இருந்தா கண்டிப்பா நல்லது செய்யும். அது நல்ல அடியாரா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் யாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்ல அடியாரா? யார்ட்டும் குற்றம் பார்க்க கூடாது. அவங்களுடைய நிறைகளை மட்டுமே பார்த்து, குற்றம் இருந்தா அவங்க வந்து என்ன செய்யணும்? கூப்பிட்டு இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தப்பு கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அது பின்னாடி சவுண்ட் விட்டுக்கிட்டு இருந்தாங்க, சொன்னது ஒண்ணு ஓகே அப்படின்ட்டு முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அவ்வளவு மாத்திக்கிற வேண்டியதான். நம்மளுடைய இதை மாத்திக்க. ஏன்னா ஒரு தவறு நடக்கணும், அந்த இடத்துல இப்படி செய்யக்கூடாது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் அப்படிதான். ஏன்னா சொற்பொழி பேசுற நேரத்துல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்ய முடியாது. அன்னைக்கு அடிக்க பாட்டே மறந்துட்டேன், அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் சொல்ல வேண்டியது ஆகி போச்சு. சரி, இருந்தாலும் நம்ம எதுனாலும் நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கணும். புரிஞ்சுச்சா? அது நல்ல அடியாரவருக்கு நல்ல அடியாரா இருக்கணும். சிவபெருமானுக்கு உண்மையா இருக்கணும். அவங்க நல்ல அடியார். சரி, அது மாதிரி நாளும் கோளும் வந்து அடியாரை வந்து நடியாத வண்ணம் முறைது ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்றாரு ஞானசம்பந்தர். நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞானம் தானொரு கோளும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதேன்றார். கட்டளை சொல்லிட்டார். இது சத்தியம் அப்படின்ட்டாரு. யாரு சிவபெருமான வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு கோளு நாளும் வந்து ஒன்றும் செஞ்சாரு. ஆனா உண்மையான அடியாரா இருந்தா கண்டிப்பா அது நடக்கும். வேஷம் போட்டுக்கிட்டு ஏமாத்தினா அது நடக்காது. அப்படி அதையும் சொல்லிடுறாரு. நல்ல நல்ல அடியார் அவருக்கு என்னன்னு சொல்றாரு? நல்ல அடியாருக்கு தான் சொல்றாரு. அதுலயும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப நம்மள வந்து ஒண்ணு வருத்துது அப்படின்னா இன்னும் நம்ம நல்ல அடியாரா ஆகணும்னு தெரிஞ்சுக்கோங்க. புரியுது அவங்களுக்கு? நம்ம இன்னும் நம்ம ஒரு துன்பம் வந்து நம்ம வருத்துது அப்படின்னா நம்ம இன்னும் நல்ல சிவபெருமானுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், இன்னும் நம்ம சிறப்பா விளங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். புரியுது அவங்களுக்கு? அதே நம்ம வந்து எடுத்ததுமே நம்ம மிகுந்த அன்பு செலுத்திலாம் போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமான அன்பு வரும் இறைவன் மேல. வழிபாடு செய்யதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படியா எடுத்து வச்சா என்ன செய்யலாம்? நம்ம உயர் பேரலாமா பேர மாட்டோமா? எடுத்தது நான் 10வது காலைக்கு என்ன கீழே தான் விழுவணும். அப்ப
கொஞ்சம் கொஞ்சமா இறைவன் மேல அன்பு செலுத்தி செலுத்தி கருணை, பிற உயிரிழத்து செய்கின்ற கருணை தான். பிற உயிர்கிட்ட நீங்க எப்படி இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஈசன் மேல உங்களுக்கு அன்பு வரும். எவ்வுயிருக்கும் இறக்கம் வரும். எல்லா உயிரையும் பார்த்து நமக்கு இறக்கம் வரணும். எல்லா அடியார்கிட்ட பார்த்தா நமக்கு அன்பு வரணும். அடியார்கள் மேல அன்பு இல்லைன்னா சிவருமன் மேல அன்பு வரவே வராதுன்ட்டாரு. அடியார்கள் மேல அன்பு இல்லைன்னா ஈசன் மேல் அன்பு. அதாவது முதல்ல அடியாருடைய திருவேடத்துல பார்த்து அவங்க என்ன செய்யணும், சிவமா பார்த்து கருதி வழிபாடு செய்ய 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 ஈசன் மேல நமக்கு அன்பு வரும். சரி, அப்படி வள்ளியம்மையை எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அழகு செய்தார்கள். அடுத்து வீரவேல் பொருந்திய கரத்தையுடைய பெருமான் வெள்ளிய வள்ளியின் அழகாம் கடலில் ஆழ்ந்து காமத்தாலான துன்பம் கடந்து அளவுபடாத பெரும் கருணை சிறந்திருந்த பொழுது பிரசித்தியுள்ள திருசுந்தரர்கள் திருமணச் சடங்கை நடத்தி வைக்க எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். திருசுந்தரர்கள் யாரும் தெரியுமா உங்களுக்கு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரு. நீ திருத்தனம் வேற யாரும் நினைக்க வேண்டாம். இப்ப செக்கவேல் பெருமான் பொன்னாளான மாங்கல்ய நாணை வள திருக்கரத்தால் எடுத்து, எந்த திருக்கரத்தால்? இப்ப எல்லாம் வந்தாச்சு, தேவர்கள்லாம் இருக்கும்படி செய்து அங்க திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. அங்க பிரம்ம சபை போல் அங்க அமைத்தாச்சு. வள்ளியம்மைக்கு அலங்காரம் செஞ்சாச்சு. இப்ப வள்ளியின் நாயகன் யாரு? முருகப்பெருமான் இங்க வந்துட்டார். இப்ப சாமி செக்கர்வேல் பெருமான் யாரு? செவ்வேல் பெருமான் முருகப்பெருமான். சாமி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, சாமி சக்கச்சவேன்னு இருப்பாராம் முருகப்பெருமான். சிவருமான் எப்படி இருப்பாரு? சிவருமான் சக்கச்சவேன்னு இருப்பாரு. அதே போல முருகப்பெருமான் எப்படி இருப்பாரு? அவர் தானே இவரு. அவரும் செம்மேனி. பெம்மான் முருகன் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சிவபெருமான் எப்படி பிறப்பிற பிள்ளையோ அதே போல முருகப்பெருமான் என்ன சொன்னாரு? பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இப்ப செம்மான் மகளை திருடும் திரு சாமி எப்படிப்பட்டவரு? செம்மேனியா. இன்னொரு பாட்டுல கூட செம்மேனியான்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இப்படி இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, செக்கர்வேல் பெருமான் அப்படின்னா செம்மி நிறமுடைய பெருமான் அர்த்தம். இப்ப பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு யாரு சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு. இந்த நம்ம பிறப்பு நீங்கணும், எனக்கு இனிமே பிறப்பு வேண்டாம் அப்படிங்கிறவங்க யார சாரணும்னாரு? செம்பொருளாகிய சிவத்தை சாரணும். சார்ந்தாலுடைய நம்மளுடைய பிறப்பு ஒழியாது. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அறிவுடையும் என்ன செய்வாங்க? செம்பொருளாகிய சிவபெருமானை சார்ந்து வழிபாடு செய்து உயிர்த்து விடுவார்கள். மற்றவர்கள் இங்கே இருப்பாங்க. அதுக்கு இங்க இருந்து போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இந்த போகத்தையே அனுபவிச்சு 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 மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் இந்த பிறவிக்கு வந்து இதில் உழன்று பிறப்பதற்கே தொழிலாகி இறந்து கொண்டே இருப்பார்கள். இதை அறிந்தவர்கள் இந்த பிறப்பிலிருந்து நீங்கி செம்பொருளாகிய சிவபெருமானை சார்ந்து வழிபாடு செய்து உயிர் விடுவார்கள். இதான் பிறப்பு என்னும் பேதைமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எல்லா பொருளும் ஈசன் கலந்திருக்காங்கிற உணர்வு இருக்கணும். அவங்கதான் சாமியை பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் ஞானிகள் எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க சாமியை. எப்பொருள் எத்தன்மையதாயினும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும். எல்லாத்துலையும் சாமியை பார்க்கணும். இப்ப எல்லாம் அழகர நாமம் சொல்வதற்கு தயாராகுங்க. செக்கவேல் பெருமான் பொன்னாளான மாங்கல்ய நாணை வளர்த்திருக்கிறதால் எடுத்து நாமகள் கரத்தில் நல்கி. நாமகள் யாரு? சரஸ்வதி பக்கத்துல வைப்பா. ஒருத்தங்க தாலி கட்டுறது ஒண்ணு அவர் பக்கத்துல ஒரு முடிச்சுதான் போடுவாரு. மீது ரெண்டு முடிச்சு யாரு போடுவா? நீங்க போங்க மீது ரெண்டு முடிச்சு பக்கத்துல இருக்க பெண்கள் பேசுவாங்க போட்டுருவாங்க. அப்படி பக்கத்துல சரஸ்வதி தேவி இன்னைக்கு இருந்தாங்க. யாரு? வள்ளியம்மை பக்கத்துல. நாமகள் கரத்தில் நல்கி வள்ளியம்மையின் திருக்கடத்தில் மங்களம் பொருந்த அணிவித்து சிறந்த பொறிகளை சிந்தி வைதிக வேள்வியை மும்முறை வளம் வந்த பின்பு அவன் பார்வதி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அப்படி என்ன செஞ்சாலும் மங்கள ஆணை பூட்டினார். பக்கத்துல யார் இருந்தா? சரஸ்வதி தேவி இருந்தாங்க. அவங்க இருக்கட்டும் முருகா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க இதை போட்டு முடிச்சதோட இப்ப நிப்பாட்டிக்கிறோம். அடுத்த தொடர்ந்து இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரம் வரும். இன்னும் ஒரு வாரம் வள்ளியம்மையுடைய அந்த திருமண அத்தியாயம் தொடர்ந்து வரும் என்று சொல்லி இதுக்காரும் உள்ளம் நிறைந்து புகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கலைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன்.
சிவநாமனம் குளிர உபதேச மந்திரம் இருதெவி வீதிலும் பகது குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்த இனஜெயம்பி உள்ளம் இணையாமல் அவமாய கொண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சலன வரவேன் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலையாறு ஞான இந்த மது புரிவாயே நவநீதமும் திருடி உரடோடு ஒன்று மறி ரகுராம சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொடும் நிஜ தேவலம் கிருத நலமான விஞ்சை கதிர் விடை கோவே தேவயான எம்புறமின் மணவாள சம்பம் உறுதியல் வீர மிஞ்சி கதிர் வடிவேலா திரு ஆவி நன்குடியில் வருவேல் சவுந்தெய்க ஜெகவேவை கண்ட வீர பெருமாளே கைலாய பரம்பரை சிவஞான போது நெறி காட்டும் என்னை வைவாய் வைகண்டான் தந்தரிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிராரும் வழி திருவாவுடு திருவாள் நமச்சிவாய தேவன் சைலாய வரப்புடையவன் திருமரபு நீதோடி தலைகமாதோ வான்முகில் வளாது வைகமளிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா தெய்வங்கள் வாழ்க நான்முறை அரங்கள் வந்த நற்றவம் வேண்டி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மேல் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தேவன் திருநீர் சிறக்கவே ஆறு தடந்தோல் வாழ்க அருமுக வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கிய வாழ்க யானைகள் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே போற்றி ஏழு முகனுக்கு சித்தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏழாம்பலம்